Good evening. Welcome to Mercy Academy for Mathematics. ஸோ இந்த பிஜிடிஆர்பிக்கு நம்ம அகாடமியில் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு யூனிட்லேயும் 50 கொஷின்ஸு 2 டெஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு ஈச் யூனிட்டுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். அது 2 பார்ட்டாக வைப்போம். பார்ட் 1 பார்ட் 2 2 யூனிட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வைப்போம். ஒவ்வொரு வாரமும் ஒரு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு 3 ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டை உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்ஸில் இருக்க கொஷின்ஸ்லேருந்து டைரக்ட் கொஷின்ஸ் வரும். அடுத்தது ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ் இருக்கும். அடுத்தது கான்செப்ட் ஓரியன்டாக ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற டெக்னிக்ஸான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸோட சொல்யூஷனும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டெஸ்ட்டோட கீ மட்டும் போட மாட்டோம். நம்ம அந்த ஈச் அண்ட் எவ்ரி கொஷினுக்கு வீடியோ சொல்யூஷன் வீடியோ லெக்சரோட அந்த பார்ட்டும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால் யாரை வில்லிங்காக இருந்தீங்கன்னா இந்த காண்டாக்ட் நம்பர் நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஜூன் எண்டு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்குள்ளார 10 யூனிட்டோட 2 டெஸ்ட்டு 20 டெஸ்ட்டும் அது இல்லாமல் ஒரு 3 ஃபுல் டெஸ்ட்டும் எழுதுகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஒவ்வொரு யூனிட்டும் டெஸ்ட்டு என்ன யூனிட் அப்படின்றத நெக்ஸ்ட் வீக் டெஸ்ட்டு இப்போயே நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த யூனிட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்லா டெஸ்ட் எழுதலாம். ஸோ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீன்றது அனலைஸ் பண்ணுறதுக்கு இதை ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி என்ன யூனிட் பார்க்க போகிறோன்னா யூனிட் நம்பர் 9 அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் செகண்ட் பார்ட் 2. பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம் நம்ம சேனலில். இப்போ பார்ட் 2 அப்லோட் பண்ண போகிறோம். பார்ட் 2 கொஷின்ஸ் எதுலேருந்து அப்படின்னா ப்ராபபிலிட்டிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். ப்ராபபிலிட்டி, ரேண்டம் வேரியபிள்ஸ் இதிலேருந்து. பார்ட் 1 பார்த்திங்கன்னா அப் டு கார்லேஷன் ரிக்ரெஷன் வரைக்கும் கேட்டிருப்போம். இப்போ பார்ட் 2 ப்ராபபிலிட்டிலேருந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இப்போ ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். A1, A2, AK ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஆர் டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்ஸ் மீன்ஸ் தட் AI intersection AJ not equal to pi for every I not equal to J. A1, A2, AN are called exhaustive events if A1 union etc.'s union AK is equal to S. For any two mutually exclusive events, P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B னு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது ட்ரூ அப்படின்றத கேட்டிருக்கோம். அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. எப்பயுமே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாவே நீங்கள் படிச்சுட்டு போயிருப்பீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்க்காம தெளிவுபடுத்திக்கோங்க. பார்க்குறப்பே எது கரெக்டு தப்புன்றது. சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கிறீங்க, டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட் மீன்ஸ் தட் ஏஐ இன்டர்செக்ஷன் ஏஜே நாட் ஈக்குவல் டு பைன்னு கொடுத்துருவோம். தேர்ஃபோர் திஸ் இஸ் ராங். ஏன்னா ஏஐ இன்டர்செக்ஷன் ஏஜே ஷுட் பி ஈக்குவல் டு எம்டியாக இருக்கணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது A1, A2, AN ஆர் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் இஃப் தேர் யூனியன் இஸ் ஈக்குவல் டு சாம்பிள் ஸ்பேஸ் எஸ். ஸோ இது கரெக்டு. இது மாதிரி நீங்கள் படிக்கிறப்பே ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எனி டூ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection Bன்னு கொடுத்துருக்கோம். இங்கே சொன்னால் அதே தான். டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னாவே P of A intersection B என்ன இருக்கணும், is equal to 0 இருக்கணும். P of A intersection B equal to 0 இருக்கணும். அப்போ இதுவும் தப்பு. therefore the second one only true. அப்போ ஆப்ஷன் சி. செகண்ட் ஒன் ஒன்லி ட்ரூ அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படின்றது நம்ம டிக் பண்ணிடணும். ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனில் பார்க்காதீங்க. நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு போயிருப்பீங்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம். ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்கள். ஃபார் த சர்டைன் ஈவெண்ட் அண்ட் த இம்பாசிபிள் ஈவெண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ்ஆர். ஃபார் சர்டைன் ஈவெண்ட் அண்ட் இம்பாசிபிள் ஈவெண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ், P of S கேட்குறாங்க. ஸோ ஃபார் சர்டைன் ஈவெண்ட் P of S இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம் நம்ம 1. P of S இஸ் 1. கரெக்டாக? ஃபார் சர்டைன் ஈவெண்ட். அதே மாதிரி ஃபார் இம்பாசிபிள் ஈவெண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பை சொல்லுவோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் பை என்னன்னு சொல்லுவோம், 0ன்னு சொல்லுவோம். therefore the answer is 1 and 0. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து தேர்ட் கொஷின் பாருங்கள். 3 coins are tossed simultaneously. The probability of getting at most
ஒன் ஹெட் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் ஒன் ஹெட்டை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், நம்ம 3 காயின்ஸாக டாஸ்டு. 3 காயின்ஸாக டாஸ்னாவே ஃபஸ்ட்டு எப்பயுமே சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும் நமக்கு, 3 காயின்ஸ் இருந்ததுனால டெயில் டெயில் டெயில், அடுத்தது டெயில் டெயில் ஹெட்டு அப்படின்ட்டு நம்ம மொத்தமாக ஹெட் வரைக்கும் 8 n of s is equal to 8 அப்படின்னு எழுதுவோம். கரெக்டாக 8 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ n of s is equal to 8ன்னு எழுதுவோம். இங்கே என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, 3 காயின்ஸ் ஆர் டாஸ் சைமல்டேனியஸ்லி த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் ஒன் ஹெட். ப்ராபபிலிட்டியை பொறுத்தவரைக்கும் 2 வேர்டு நமக்கு இம்பார்ட்டன்ட். அட்மோஸ்ட், அட்லீஸ்ட், 2 வார்த்தை முக்கியம். ஸோ இங்கே அட்மோஸ்ட்ன்ற வேர்டு கொடுத்துருக்கப்ப மேக்ஸிமம் ஒரு ஹெட் இருக்கலாம். அப்போ எந்தெந்த பாசிபிலிட்டிஸில் வரும், லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஹெட், ஒன் ஹெட் அப்படின்னு எழுதிக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வரும். ஒன் ஹெட்டில் அதிகபட்சம் ஒரு ஹெட் இருக்கலாம். அப்படின்றப்ப ஹெட் டெயில் டெயில், கரெக்டாக டெயில் ஹெட் டெயில், அடுத்தது டெயில் டெயில் ஹெட், அடுத்தது டெயில் டெயில் டெயில். இது 4 தான் எத்தனை, அட்மோஸ்ட் ஒன் ஹெட். இதுதான் முக்கியமான வேர்டு. அட்மோஸ்ட் அப்படின்ற வேர்டு தான் இம்பார்ட்டன்ட். அட்மோஸ்ட் ஒரு ஹெட் இருக்கிறதுக்கு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. therefore n of a is equal to 4. n of a is equal to 4. Therefore required probability of a is equal to n of a by n of s, that is 4 by 8 or 1 by 2 or 1 by 2. So option B. Option B. Next question பாருங்க. Suppose 10 coins are tossed. The probability to get at least 2 heads is, probability to get at least 2 heads. நல்லா பார்த்துக்கோங்க, இங்கேயும் வேர்ட் பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ். 10 காயின்ஸ் ஆர் டாஸ்டு. சரி, ஸோ 10 காயின்ஸ் ஆர் டாஸ்டு சைமல்டேனியஸ்லியே வேறு எப்படி சொல்லலாம், 10 காயின்ஸ் டாஸ்டு சைமல்டேனியஸ்லி அப்படின்றத வேறு எப்படி மீன் பண்ணலாம், 1 காயின் இஸ் டாஸ்டு 10 டைம்ஸ். ரெண்டும் ஈக்குவல் மீனிங் தான். இங்கே 10 காயின்ஸ் டாஸ் சைமல்டேனியஸ்லையும் 1 காயினை 10 டைம்ஸ் டாஸ் பண்ணாலும் ஒன்று தான். ஒரு காயினை 10 டைம்ஸ் டாஸ் பண்ணால் n of s என்ன சொல்லுவோம் நம்ம, 2 power 10 that is equal to 1024 அப்படின்னு படிச்சிருப்போம். 1024. ஓகே, இந்த ப்ராப்ளம் வாங்க. நமக்கு ரிக்வயர்ட் ப்ராபபிலிட்டி என்ன வேணும், அட்லீஸ்ட் 2 ஹெட். அட்லீஸ்ட் 2 ஹெட் வந்தாவே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அட்லீஸ்ட் 2 என்னன்னு 2 ஹெட் வரலாம், 3 ஹெட் வரலாம், 4 ஹெட் வரலாம், இது மாதிரி 10 ஹெட்ஸ் வரைக்கும் வரலாம். அப்போ இது மாதிரி வர ப்ராப்ளமில் என்ன பண்ணுவோம், நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டால் வேலை ஈஸியாக இருக்கும். அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் என்னது, n of s. n of s is a complement. ஸோ n of s, டோட்டல் n of s காம்ப்ளிமெண்ட் அந்த கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். n of sல என்ன பண்ணலாம், மைனஸ் எதை விட்டலாம், அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ்னா கெட்டிங் 0 ஹெட், கெட்டிங் 1 ஹெட்டை எலிமினேட் பண்ணிடலாம். இன் n of s if you eliminate getting 0 heads, getting 1 head eliminate பண்ணால் we will get probability of at least 2 heads. ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், 10c0 plus 10c1 divided by total sample space 1024. அப்போ இது என்ன வரும், 1024 minus 10c0 is 10. So nc0 is 1. nc0 is 1. So 10c1 10. கரெக்டா? ஸோ வாட் வில் யூ கெட், இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு அப்படின்னா 11. யூ வில் கெட் 11 by 1024 by 1024. சரி, இதை வந்து இப்படி எழுதிக்கணும், 10c0 10c1, 10c0 is 1, 10c1 is 10. ஸோ -11. இந்த ப்ராக்கெட் போடலைன்னா அப்படியே மீனிங் மாறிடும், ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். ஸோ அப்போ 1024 minus 11 is 1013. So 1013 by 1024. 1013 by 1024. So option A. Option A. புரிஞ்சா? அதனால் இந்த கான்செப்ட் நல்லா பார்த்துக்கணும். 10 coins tossed simultaneously is equal to 1 coin is tossed 10 times. ஸோ அதனால் அட்லீஸ்ட் 2 heads அப்படின்றப்ப என்ன பண்ணிடலாம், n of sல probability of getting 0 heads and 1 head எலிமினேட் பண்ணிட்டா we will get at least 2 heads. அந்த கான்செப்டை காம்ப்ளிமெண்ட் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, so therefore this is a solution for 4th problem. அடுத்து 5th problem போலாம். When a pair of die is rolled, the probability of getting sum 7 or 12 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. pair of dieனாவே இமீடியட்டாக n of s எழுதிடுறீங்க. n of s is equal to 36. n of s is equal to 36. probability of getting sum 7 or 12. so A be the event that getting sum 7. sum 7 எப்போ வரும் நமக்கு,
1, 6, 2, 5, 3, 4. அடுத்து இதே மாதிரி 4, 3, 5, 2 and 6, 1 அப்படின்னு there will be 6 possibilities. Similarly, B be the event that getting sum 12. And 12 அப்படின்னா ஒரே ஒரு ஈவெண்ட் இதில் தான் வரும், இதில் மட்டும் தான் வரும். 6, 6 மட்டும் தான் வரும். 6, 6. Therefore, n of B is equal to 1. n of B is equal to 1. Therefore, now we are going to find the probability of getting sum 7 or 12. Or now என்ன அர்த்தம்? P of A union B. P of A union B. So, these two are disjoint events. நல்லா பார்த்துக்கணும், addition theorem யூஸ் பண்ண போகிறோம். These two are disjoint events. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, இன்டர்செக்ஷன் எம்டியாக இருக்கும், ரெண்டோட இன்டர்செக்ஷனும் எம்டியாக இருக்கும். அப்போ டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்ஸுக்கு எப்படி வரும் ஃபார்முலா? P of A plus P of B. So what is probability of A? 6/36. நல்லா பாருங்கள், n of A என்னது? 6. So probability is 6/36 plus n of B is 1. So probability is 1/36. So answer என்னது? 7/36. Answer is 7/36. Option C. Okay. அடுத்த சம் போலாம். 3 players A, B, C are going to play in a chess competition. A is thrice as likely to win as B and B is twice as likely to as win C. Then the respective probabilities of A, B, C to win the cup is. So 3 players chess competition விளையாடுறாங்க. அப்போ ஏபிசியோட ரெஸ்பெக்டிவ் சான்சஸ் கேட்குறாங்க வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? A is to B கொடுத்துருக்காங்க. A is என்னன்னு சொல்லியிருக்காங்க? 3 times as likely to win as B. கரெக்டாக. அடுத்து B is to C கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க? B is twice. A is thrice, B is twice. அப்போ twice as likely to win as C. So 2 is to 1. அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு? இவங்களை 3 பேர்த்தையும் கம்பைன் பண்ணணும். A is to B is to C என்னன்னு சொல்லணும் நம்ம. ஸோ இங்கே 1:2 ரேஷியோவில் இருக்குது. அப்போ இதையும் 2 மாற்றணும். என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இந்த ரேஷியோஸை. ஸோ என்ன ஆயிரும் அப்படின்னா 6:2 ஆயிரும். Therefore, combined ratio will be 6:2:1. A 6 times அப்படின்றப்ப B 2 times, Cன்றவர் 1 time. ஸோ 6:2:1 combined ratio எழுதிட்டோம். இப்போ ஈஸியாக என்ன பண்ணலாம்? combined ratio எழுதிட்டா ப்ராபபிலிட்டி போயிடலாமா? Therefore, the required probability P of A is equal to 6/9. P of B is 2/9. P of C is 1/9. So 6/9. So this can be written as 2/3. 2/3. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். 2/9, 1/9. ஸோ ஆப்ஷன் பி. சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். A cricket club has 15 members of whom only 5 can bowl. நல்லா பாருங்கள், 15 members இருக்க டீமில் 5 members can bowl. Then the probability that in a team of 11 members at least 3 bowlers are selected. ஸோ 15 மெம்பர் டீமில் 11 மெம்பர் டீம் ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ 15 பேரில் 5 பேர் பவுல் பண்ணுவாங்க. அந்த 5 பேரில் மினிமம் 3 பவுலர்ஸாவது வரணும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 3 பவுலர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, சப்போஸ் 15 மெம்பர்ஸ் டீமாக, அப்போ 5 பவுலர்ஸ் இருக்காங்க. அதில் அட்லீஸ்ட் 3 பவுலர்ஸ்னால் மினிமம் 3 பவுலர்ஸ். அப்போ மேக்ஸிமம் என்ன வரலாம்? 4 பவுலர்ஸ் வரலாம். 5 பவுலர்ஸுமே உள்ளார இன்க்ளூட் ஆகிருக்கலான்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் 3 பவுலர்ஸ்ன்றப்ப 5C3, மினிமம் 3 பவுலர்ஸ் 5C3. அப்போ ரிமைனிங் இருக்கவங்க யார்? நான் பவுலர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? அப்போ டீமில் 15ல் 5 போயிட்டால் 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 10ல் எத்தனை பேர் எடுக்கணும்? அப்படின்னா 8 மெம்பர்ஸ் எடுக்கணும். ஏன்னா டோட்டல் 11 மெம்பர்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணுறோம். 8 + 3 11 மெம்பர்ஸ் டீம். அடுத்தது அடுத்த ஆப்ஷன் என்னது? கெட்டிங் 4 பவுலர்ஸ் 5C4. ரிமைனிங் அப்போ எத்தனை நான் பவுலர்ஸ்? 7 நான் பவுலர்ஸ் ப்ளஸ் 5C5 10C, ரிமைனிங் நான் பவுலர்ஸ் 6. அப்போ டோட்டல் 11 மெம்பர்ஸ் எடுக்கிறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. எய்தர் திஸ் சாய்ஸ் ஆர் திஸ் சாய்ஸ் ஆர் திஸ் சாய்ஸ். அதனால தான் ஆட் பண்ணியிருக்கோம். எய்தர் அப்படின்னாவே சம் பண்ணிடும். டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இஸ் 15C11. ஸோ இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சம்ஸை கேல்குலேட் பண்ணுறப்ப உங்களுக்கு பெரிய நம்பராக இருக்கும். 10C8 அப்படின்றப்ப NCR எப்படி எழுதலாம்? NCN-R அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். NCR is equal to NCN-R. அந்த கான்செப்டை யூஸ் பண்ணிங்கன்னா காம்பினேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். 10C8 10 × 9 அப்படின்னு போயிட்டுருக்கூடாது. 10C2 அப்படின்னு மாற்றிட்டு நீங்கள் தாராளமாக ப்ராப்ளமாக ப்ரொசீட் பண்ணலாம். சரியா? ஸோ இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஆன்சர் என்ன வரும்னா 12/13 வருது. ஆப்ஷன் பி வருது. இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது நீங்கள் பாருங்கள். ஓகே, அடுத்தது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ?
ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸில் ட்ரூ ஃபால்ஸ் வரப்போ நம்ம அவசரத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்றதை மறந்துடும். ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. சில ப்ராப்ளம்ஸில் விச் இஸ் ராங் விச் இஸ் ஃபால்ஸுன்றப்ப அதை பார்க்கணும். நம்ம ட்ரூன்னு நினச்சிட்டு ட்ரூவே மைண்டில் நிற்கும். ட்ரூவை தேடிட்டு அதை ஆப்ஷனை போட்டுரும். எப்பயுமே இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே, என்ன பற்றி பேசுகிறாங்க? இஃப் ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் தென் அப்படின்னு A bar and B independent, A and B bar independent, A bar and B bar are independent அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை எது ட்ரூன்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இஃப் A and B are independent events then definitely என்னது A bar B independent, A and B bar independent, A bar and B bar also independent. ஸோ புரியுதா? ஸோ ஆல் த 3 ஆர் ட்ரூ. இது டைரக்ட் ரிசல்ட். இது நம்ம இண்டிபெண்டன்ஸில் படிப்போம். அப்போ ஆல் ஆர் ட்ரூ. 8th ஆப்ஷன் என்னது? ஆல் ஆர் ட்ரூ. அடுத்து 9th போகலாம். 2 cards are drawn from a pack of 52 cards in succession. அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க? 52 cardsல இருந்து 2 கார்டு எடுக்கிறாங்க. இன் சக்ஸஷன் இந்த வேர்டு முக்கியமான வேர்டு. ஏன்னா இங்கே 2 வித்தியாசமான வேர்டை டிஸ்கஸ் பண்ணுவோம். சைமல்டேனியஸ்லி ஒன்று பார்ப்போம், சக்ஸஷன்னு ஒன்று பார்ப்போம். அப்போ என்ன வேர்டு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 2 cards are drawn from a pack of 52 cards in succession. Then the probability that both are jack, என்னவா இருக்கணும்? எடுக்கிற ரெண்டுமே ஜாக்காக இருக்கணும். when the first drawn card is not replaced. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஸோ இங்கே அடுத்தது சொல்கிறோம், 2 முக்கியமான வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். வித் ரீப்ளேஸ்மெண்ட், வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ நாட் ரீப்ளேஸ்ட் அப்படின்னாவே டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். என்னது? டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். அப்போ டிபெண்ட் ஈவெண்ட்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம இது மாதிரி இருக்கிறப்ப கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கண்டிஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன வரும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 கார்டுமே என்னவாக இருக்கணும்? போத் ஆர் ஜாக். ரெண்டுமே போத் அப்படின்னா ரெண்டுமே இருக்கணும். அது இப்போ என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணோம்? ஏ இன்டர்செக்ஷன் பி. ஃபஸ்ட்டு கார்டும் ஜேக்காக இருக்கணும், செகண்ட் கார்டும் ஜேக்காக இருக்கணும். ஏ யூனியன் போட்டக்கூடாது. எய்தர் இல்லை, போத் ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கணும்னு அர்த்தம். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? நாட் ரீப்ளேஸ்ட். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு கார்டை எடுக்கிறோம், எடுத்து வெளியே வச்சுட்டு அடுத்த கார்டை எடுக்க போகிறோம். அப்போ எப்படி எழுதுவோம்? பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி கிவன் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஜாக் கார்டை எடுத்தோம், அதை எடுத்து வெளியே வச்சுட்டோம். அடுத்து ஒரு ஜாக் கார்டையே தான் எடுக்கிறோம். கிவன் தட் ஆல்ரெடி ஒரு ஜாக் கார்டு என்ன பண்ணிட்டோம்? எடுத்துட்டோம். ஒரு ஜாக் கார்டை என்ன பண்ணிட்டோம்? எடுத்துட்டோம். அப்போ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் பி ஆஃப் ஏ? பி ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஜாக் கார்டு 4C1/52C1. அதனால் நம்ம டைரெக்டாக 4/52 எழுதிக்கிறேன். இன்ட்டு அகைன் என்ன பண்ண போகிறோம்? ஜாக் கார்டையே தான் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஜாக் கார்டை எடுத்தது என்ன எங்கே வச்சுட்டோம்? வெளியே வச்சுட்டோம். நாட் ரீப்ளேஸ்டு. அப்போ மீதி எத்தனை ஜாக் கார்டு இருக்கும்? 3 ஜாக் கார்டு இருக்கும். மீதி எத்தனை கார்ட்ஸ் இருக்கும்? டோட்டல் 51 இருக்கும். ஸோ ஆன்சர் 1/, கேன்சல் பண்ணி பாருங்கள், 13 வரும். ஸோ 1/221. ஆன்சர் இஸ் 1/221. சரி. ஸோ இதில் பி ஆப்ஷன் 221. இது 221. ஸோ ஆப்ஷன் நம்பர் பி. ஆப்ஷன் நம்பர் பி. சரி. அடுத்த சம் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ? இஸ் ஆர் ட்ரூ. ஸோ உங்களுக்கு தெரியும் பிஜிடிஆர்பியில் இப்போ இது அதிகமாக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துறாங்க. சம்மு கூட நம்ம ஸ்பீடாக போட்டுருவோம். நமக்கு டைம் எதில் எடுக்கணும்? சம்மில் எடுக்காது. சம்லாம் அழகாக ஃபார்முலா இருக்கும். நம்ம இப்போ கான்செப்ட் பிடிச்சிப்போ அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி சம்மை ஈஸியாக போட்டுருவோம். எதில் நமக்கு டைம் எடுக்குன்னா இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அசெஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நமக்கு டைம் எடுக்கும். ஏன்னா இருக்க ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 60% நமக்கு எது ட்ரூ எது ஃபால்ஸ் தெரியும். மீதி இருக்க அந்த 40% தான் டைம் எடுத்துக்கும். ஸோ அதை ஸ்டேட்மெண்ட்லாம் படிக்கிறப்ப நல்லா ஃபுல் தரவாக படிக்கணும் நம்ம. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ? கிவன் P of A not equal to 0, P of B not equal to 0. If A and B are mutually exclusive, they are independent. If A and B are independent, they cannot be mutually exclusive. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இது. இஃப் ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? தே cannot be independent அப்படின்னு படிப்போம். தே cannot be independent, cannot be. அப்போ இது வந்து ஃபால்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். என்ன இருக்கணும்? தே cannot be independent, they cannot be independent. அதே செகண்ட் கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்டன்ட் தே cannot be mutually exclusive. இது ட்ரூ. இண்டிபெண்ட்டாக இருந்தால் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்க முடியாது. ஸோ இந்த வேர்ட்ஸை படிக்கிறப்ப நம்ம நல்லா படிச்சுக்கணும். அப்போ எது கரெக்டு? 2 இஸ் கரெக்ட், 1 இஸ் நாட் ட்ரூ. அப்போ ஆப்ஷன் எது? சி. 1 இஸ் நாட் ட்ரூ பட் 2 is true. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இது சூப்பராக சொல்லிடுவோம், இது கரெக்டாக பார்த்துருவோம். ஆனால் ஆப்ஷனில் எடுத்து எழுதுகிறப்ப எடுத்து டிக் பண்ணுறப்ப தப்பாக டிக் பண்ணிடுவோம் அவசரத்தில். ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட். டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி மார்க் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால் பண்ணுறப்பே நல்லா பொறுமையாக பார்க்கணும். கரெக்டாக தான் பண்ணுறோமா 2 தாட்டி வாசித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ த ஆன்சர் ஃபார் த 10th ப்ராப்ளம் இஸ் ஓவர்.
Next we will move on to 11th sum. So 11th sum பாருங்க. If x speaks the truth in 70% of cases and y is 90% of cases. சரியா? ஸோ எக்ஸ் என்ன பண்ணுறாரு 70% ஆஃப் கேஸில் உண்மையை பேசுவார், ஒய் என்ன பண்ணுறாரு 90% ஆஃப் கேசஸில் உண்மையை பேசுகிறாரு. தென் த ப்ராபபிலிட்டி தட் தே லைக்லி டு கான்ட்ரடிக்ட் ஈச் அதர் இன் ஸ்டேட்டிங் த சேம் ஃபேக்ட். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அடிக்கடி கேட்குற ப்ராப்ளம் தான். சரியா? ஸோ என்ன சொல்கிறாங்க, நமக்கு ஒரே விஷயத்தை தான், ஆனால் ஒருத்தர் சொன்னால் உண்மையை சொன்னால் இன்னொருத்தர் பொய் சொல்லணும், இன்னொருத்தர் பொய் சொன்னால் இன்னொருத்தர் உண்மையை சொல்லணும். ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி கேட்குறாங்க. அப்போ கான்ட்ரடிக்ட் ஈச் அதர். அப்போ கான்ட்ரடிக்ட் ஈச் அதர்னால் இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, ஏபின்னு ரெண்டு ஈவெண்ட் இருக்குது. எக்ஸ் ஸ்பீக்ஸ் த ட்ரூத், பின்றது ஒய் ஸ்பீக்ஸ் த ட்ரூத். அப்போ என்ன கேட்குறாங்க இங்கே, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் ஆர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி. கான்ட்ரடிக்ட் ஈச் அதர்னா என்ன அர்த்தம், ஏ உண்மையை பேசினா பீன்றவர் உண்மையை பேசக்கூடாது, பீன்றவர் உண்மையை பேசினா ஏன்றவர் உண்மையை பேசக்கூடாது அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. எய்தர் திஸ் ஆர் திஸ். அதனால தான் என்ன பண்ணுறோம், சம் பண்ணுறோம். ரெண்டு என்ன பண்ணியிருக்கோம், சம் பண்ணியிருக்கோம். தேர்ஃபோர் பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி பார். ஏன்னா ஏ அண்ட் பின்ற எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ், எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். அதனால் என்ன இல்லை இண்டிபெண்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாமா, பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி பார் ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் இன்ட்டு பி ஆஃப் பி. தேர்ஃபோர் பி ஆஃப் ஏ என்னது அவங்களே கொடுக்குறாங்க 70%. ஸோ 70/100. அடுத்து பி ஆஃப் பி பார், பி ஆஃப் பி என்னது 90/100. அப்போ பி ஆஃப் பி பார் என்ன இருக்கும் 10/100 ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார், பி ஆஃப் ஏ பார் என்னது இதோட காம்ப்ளிமெண்ட் 30/100 ப்ளஸ் பி ஆஃப் பி என்னது இன்ட்டு 90/100. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 0.34 வரும். ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். earn 1 contains 8 red and 4 blue balls and earn 2 contain 5 red and 10 blue balls. earn 1ல இப்படி இருக்குது, earn 2ல இப்படி இருக்குது. One earn is chosen at random and 2 balls are drawn from it. Then the probability that both are red is. என்ன பண்ண போகிறாங்க, ரெண்டுமே ரெட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. சரியா? ஓகே, இங்கே நல்லா பார்க்கணும். என்ன பண்ணுறாங்க, இங்கே ரெண்டு ஏர்ன் இருக்குது, ரெண்டு ஏர்னில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பால்ஸ் இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு ஏர்னில் ஒரு ஏர்ன் எடுக்கிறோம். அந்த ஒரு ஏர்னில் இருக்கிற என்ன பண்ண போகிறோம், ரெண்டு பால் எடுக்கிறோம். அந்த ரெண்டு பால் எப்படி இருக்கணும், ரெட்டாக இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஓகே, அப்போ ஒவ்வொரு இதுலேயும் ரெட் பால்ஸ் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி நம்ம சொல்லலாம் ஈஸியாக. கரெக்டாக? அப்போ இங்கே என்ன தியரம் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம். ஏன்னா அந்த ரெண்டு ரெட் பால் எங்கேருந்து வரலாம், ஃபஸ்ட் ஏர்ன்லேருந்து வரலாம், செகண்ட் ஏர்ன்லேருந்து வரலாம். அப்போ எந்த ஏர்னை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது சொல்ல, ஏதாவது ஒரு ஏர்னை எடுக்க போகிறோம். 1ஆகவும் இருக்கலாம், 2ஆகவும் இருக்கலாம். அப்போ ரெண்டு காம்பினேஷன், ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. கரெக்டாக? அப்போ ஹியர் வி ஆர் யூஸிங் த டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம். ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரமில் ஃபஸ்ட் ஏர்ன் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் ஃபஸ்ட் ஏர்ன் இஸ் 1/2. ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் செகண்ட் ஏர்ன் என்னது, அகைன் 1/2. ரெண்டு ஏர்னில் ஒவ்வொரு ஏர்ன் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. அடுத்தது இப்போ சொல்கிறேன், A be the event of drawing 2 red balls. Drawing 2 red balls அப்படின்ற அப்போ probability of taking 2 red balls from first turn. Probability of taking 2 red balls from first turn என்ன வரும், எத்தனை ரெட் பால்ஸ் இருக்குது, 8 ரெட் பால்ஸ் இருக்கா. அப்போ 8C2 by total number of balls என்ன இருக்குது, 8 + 4 12, 12C2. இதே மாதிரி அடுத்தது P of A given second turn. Probability of taking red ball from the second turn is 5C2 by total number of balls 15, 15C2. இது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம என்ன கொஷின் கேட்டிருக்காங்க நம்மளை, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டேக்கிங் 2 ரெட் பால்ஸ் அட் அ டைம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 ரெட் பால்ஸ். அப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், P of A, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 ரெட் பால்ஸ். அப்போ எப்படி ப்ராபபிலிட்டி தியரம் வரும், P of choosing the first turn into probability of taking 2 red balls from first turn plus probability of choosing second earn and probability of choosing 2 red balls from second earn. இதுதான் total probability theorem. ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரெண்டு ஏர்ன்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு ஏர்னில் ரெட் பால் சூஸ் பண்ண போகிறோம். எத்தனை ரெட் பால், 2 ரெட் பால்ஸ் அட் அ டைம், 2 ரெட் பால்ஸ் அட் அ டைம். அதனால தான் காம்பினேஷன் கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, சக்ஸசிவ்லி அப்படின்ற மீனிங் வந்துடக்கூடாது. 2 balls are drawn from it அப்படின்னாவே சைமல்டேனியஸாக 2 பால் எடுக்கிறோம் அப்படின்றப்ப காம்பினேஷனை யூஸ் பண்ணோம். அடுத்தது இங்கே ரெண்டு ஏர்ன்லேருந்து
எடுக்க போகிறோம். எந்த ஏர்ன் வேணாலும் இருக்கலாம், எய்தர் திஸ் ஃபஸ்ட் ஏர்ன் ஆர் செகண்ட் ஏர்ன். அதனால தான் இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்கோம், எய்தர் ஃபஸ்ட் ஏர்ன் ஆர் செகண்ட் ஏர்ன். ஸோ இது எல்லாம் 4 வேல்யூஸையும் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ கேல்குலேட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 20/77 வரும். செக் பண்ணி பாருங்கள். கேல்குலேஷன் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் ஐடியா சொல்கிறோம், நம்ம கேல்குலேஷன் நீங்கள் போடுங்க. எதாவது டவுட் இருந்தால் தாராளமாக காம்பினேஷன்ஸ்லாம் கேளுங்க. ஓகே, போஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவதுன்னா அதில் டவுட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வருஷம் பார்க்கலாம். The chances of X, Y, Z becoming managers of a certain company are 4:3, 4:2:3. The probability that bonus scheme will be introduced if X, Y, Z become managers are 0.3, 0.5, 0.4. If the bonus scheme has been introduced, then the probability that Z was appointed as a manager is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசியிருக்காங்க? XYZன்றவங்க மேனேஜர் ஆகிறதுக்கான சான்சஸை நம்ம இன்னொரு வேர்டு எப்படி சொல்லலாம்? ப்ராபபிலிட்டி. சான்சஸுக்கு இன்னொரு மீனிங் என்னது? ப்ராபபிலிட்டி. அப்போ ரேஷியோவை நம்ம ப்ராபபிலிட்டியாக நமக்கு மாற்ற தெரியும். அப்போ ப்ராபபிலிட்டி நமக்கு தெரியுது. XYZன்றவங்க மேனேஜர் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி தெரியுது. அடுத்தது அவங்க மேனேஜர் ஆனால் போனஸ் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? Suppose bonus scheme is introduced, what is the probability that Z was appointed as a manager? ஸோ இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஆல்ரெடி இசட்டோட ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க, மேனேஜர் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. மறுபடியும் ப்ராபபிலிட்டியை தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க? போனஸ் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணால் இசட் மேனேஜர் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ ஒரு ப்ராபபிலிட்டியை ரிவைஸ் பண்ணி இன்னொரு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா கேளுங்க. ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு ப்ராபபிலிட்டியை ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிவிஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து என்ன யூஸ் பண்ணோம்? வி நீட் டு அப்ளை பேயிஸ் தியரம். ஸோ இந்த ரிவிஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்தவே வி நீட் டு அப்ளை பேயிஸ் தியரம். ஸோ பேயிஸ் தியரம் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே, பேயிஸ் தியரமில் ப்ரீயர் ப்ராபபிலிட்டி, போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டின்னு படிப்போம். அப்போ இது என்னது? ப்ரீயர் ப்ராபபிலிட்டி, முன்னமே கொடுத்த ஒரு ப்ராபபிலிட்டி. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்? ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 எக்ஸ்ன்றவர் எக்ஸ்னே கூட எடுத்துக்கலாம். எக்ஸ் கெட்டிங் செலக்டட் ஆஸ் எ மேனேஜர் இஸ் 4 என்ன வரும்? 4/9. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் பிகமிங் த மேனேஜர் இஸ் 2/9. ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் பிகமிங் த மேனேஜர் இஸ் 3/9. அதான் கிவன். இதுதான் ப்ரியர் ப்ராபபிலிட்டி. சரியா? இப்போ அடுத்தது போனஸ் ஸ்கீம் இஸ் இன்ட்ரடியூஸ். அப்போ பீன்றது என்னென்னு எடுத்துக்கலாம்? போனஸ் ஸ்கீம்னு எடுத்துக்கலாம். பிபி த ஈவெண்ட் ஆஃப் இன்ட்ரடியூசிங் போனஸ் ஸ்கீம். அப்போ பி ஆஃப் என்னென்னு எழுதலாம்? பி given X. P of bonus scheme given that X is appointed as a manager. என்னென்னு கொடுத்துருக்காங்க? 0.3. 0.3 நீங்கள் உங்கள் வசதிக்கு 0.3ன்னு எழுதிக்கலாம், 3/10ன்னு எழுதிக்கலாம். உங்களோட மல்டிப்ளிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும்னா தாராளமாக எழுதிக்கலாம். சரியா? ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் போனஸ் ஸ்கீம் இஸ் இன்ட்ரடியூஸ் given that Y selected as a manager. அப்போ என்னது? 5/10. 5/10. சரியா? அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் இசட் இஸ் 0.4 ஆர் 4/10. 4/10 இதெல்லாம் தான் கிவன் வேல்யூஸ், இதெல்லாம் தான் கிவன் ப்ராபபிலிட்டிஸ். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? இந்த ப்ராபபிலிட்டி தட் இசட் வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் எ மேனேஜர் இஸ் therefore we are going to find the probability of Z is appointed as a manager given that bonus scheme is introduced. Bonus scheme is introduced. So we are going to find P of Z given B. புரியும் நினைக்கிறேன். ஸோ ப்ரியர் ப்ராபபிலிட்டியில் P of Z தெரியும். போனஸ் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணால் இசட்டோட ப்ராபபிலிட்டி என்னன்றது தான் போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி. வி ஆர் யூஸிங் த பேஸ் தியரம். ஸோ பேஸ் தியரம் ஃபார்மில் என்ன வரும் நமக்கு? பி ஆஃப் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? பி ஆஃப் இசட். கரெக்டாக? ஸோ பி ஆஃப் இசட் இன்ட்டு பி ஆஃப் பி கிவன் இசட் பை அடுத்த ரிமைனிங் எப்படி வரும் ஃபார்முலா? பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் பி கிவன் எக்ஸ். இது மாதிரி அடுத்து பி ஆஃப் ஒய் இன்ட்டு பி ஆஃப் பி கிவன் ஒய் ப்ளஸ் பி ஆஃப் இசட் இன்ட்டு பி ஆஃப் பி கிவன் இசட். டோட்டல் ப்ராபபிலிட்டி டினாமினேட்டரில் எப்பயுமே என்னது? டோட்டல் ப்ராபபிலிட்டி தீரம் போன சமம் அப்ளை பண்ணல, அதே தான் டோட்டல் ப்ராபபிலிட்டி. அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு தெரியும். இங்கே இருக்குது இந்த 6 வேல்யூஸையும் இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we will arrive at the final answer. ஸோ 13th சம்முக்கு ஆன்சர் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 6/17. 6/17 is the final answer. அடுத்த சம் பார்க்கலாம். ABC try to hit a target simultaneously but independently.
தனித்தனியாக தான் பண்ண போகிறாங்க, ஆனால் ஒரே டைமில் பண்ணுறாங்க. ஒரு டார்கெட் இருக்குது, அது 3 பேருமே கல்லை விட்டு எறிகிறாங்கன்னு வச்சுக்கலாம், சைமல்டேனியஸாக ஒரே டைமில். The respective probability of hitting the target is 3/4, 1/2, 5/8 கொடுத்துருக்காங்க. Then the probability that the target is hit by A or B but not by C is, இதான் முக்கியமான வேர்டு. A or C. A or B but not by C is அப்படின்னு கேட்டிருக்காங்க. A or B but not C is அப்படின்னு கேட்டிருக்கப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? P of A union B but not C. அப்போ சின்றவர் கண்டிப்பாக ஹிட் பண்ணக்கூடாது அப்படின்றப்ப எப்படி எழுதுனா இன்டர்செக்ஷன் C பார், இன்டர்செக்ஷன் C பார். புரிஞ்சா? P of A union B இன்டர்செக்ஷன் C பார் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த வேர்ட்ஸை நம்ம நொட்டேஷனாக எழுதுறது தெரியணும். ஓகே, ஸோ ஏபிசின்றது என்னன்ட்டாங்க? இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்ன்ட்டாங்க. அப்போ இதை எப்படி பிரிக்கலாம் நம்ம? P of இதை எப்படி எழுதலாம் நம்ம? P of A into P of B and P of C bar. AB ரெண்டு பேருமே ஹிட் பண்ணலாமா? டார்கெட் இஸ் ஹிட், அப்போ AB ரெண்டு பேருமே சேர்ந்து ஹிட் பண்ணலாம். அடுத்த சாய்ஸ் என்னது? P of A, P of B bar into P of C bar. அடுத்த சாய்ஸ் என்னது? ப்ளஸ் P of A bar, P of B into P of C bar. புரியுது என்ன பண்ணுறோன்னே? ஸோ நமக்கு டார்கெட் என்னது? அந்த டார்கெட்டை யாராவது ஒருத்தராவது பண்ணணும். அப்போ யார் பண்ணக்கூடாது? சின்றவர் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அப்போ எல்லாத்துலேயும் C பார். அப்போ A or B ரெண்டு பேர்த்தில் யார் வேணாலும் பண்ணலாம், ரெண்டு பேருமே சேர்ந்து கூட பண்ணலாம். அதனால தான் சாய்ஸஸ் என்னது? A, P of A, P of B. அடுத்த சாய்ஸ் என்னது? P of A, P of B பார். அடுத்த சாய்ஸ் P of A பார், P of B. நீங்கள் அவசரத்தில் இதை மட்டும் நிறைய பேர் போட்டுருவோம். இந்த ஆன்சரும் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதனால் தெளிவாக இந்த ரீரைட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும். கண்டிப்பாக இந்த வேல்யூஸ் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. P of A is 3/4, P of B is 1/2, P of C is 5/8. அப்போ A பார், B பார், C பார் நம்ம கண்டுபிடிச்சிருவோமா? ஃபார் எக்ஸாம்பிள் P of A என்னது? 3/4. அப்போ P of A பார் என்னது? 1 minus 3/4, that is equal to 1/4, that is equal to 1/4. இது மாதிரி P of B, P of B பார், P of C, P of C பார்லாம் எடுத்து செஞ்சிங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we will find the final answer. Answer is 21/64. Answer 21/64. Okay. So அடுத்த சம் பார்க்கலாம். Let A and B be two events such that P of A union B bar is equal to 1/6, P of A intersection B is equal to 1/4, P of A bar is equal to 1/4. Then the events A and B are அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஓகே, ஸோ இது ஈக்குவலி லைக்லியா எப்படி இருக்குன்றது கேட்குறாங்க. நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். கொடுத்துருக்கதை நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ எப்படி செக் பண்ணலாம்? P of A union B கொடுத்துருக்காங்க. P of A union bar, A union B the whole bar கொடுத்துருக்காங்க. ஸோ P of A union B bar can be written as P of 1 minus P of A union B. 1 minus P of A union B. ஸோ P of A union B bar என்னது? 1/6. அப்போ P of A union B என்ன வரும்? 1 minus 1/6, that is 5/6. That is 5/6. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? P of A intersection B கொடுத்துருக்காங்களா? அப்போ P of A intersection Bலேருந்து நம்ம P of A bar தெரியுது. A and B பற்றி பேசுகிறப்ப B தெரியணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் B பற்றி தெரியணும். அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் நம்ம? P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. இந்த ஃபார்முலா நம்ம தெரியணும். ஸோ P of A union B is 5/6. P of A is 1 minus 1/4, that is 3/4. So 5/6 is equal to P of A என்னது? What is P of A? 3/4. P of A is 3/4. 3/4. Right? What is P of B? P of B is to be find. P of A intersection B என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? P of A intersection B is 1/4 minus 1/4 minus 1/4. Correct? So இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிங்கன்னா we will get the value of P of B. இது எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we will get the value of P of B. சரி, P of B தெரிஞ்சிடும் நமக்கு. அடுத்தது என்ன பண்ணுவோம் நம்ம? P of A intersection Bயில் அப்ளை பண்ணி பார்க்கணும். P of A into P of B தெரியும். ஸோ P of B is 1/3 வருது. P of B இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/3 வருது. P of A intersection B is equal to P of A into P of B. எப்போ A and B are independent events. ஏன்னா அதை பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. ஸோ P of A என்ன வருது? 3/4. P of B என்னது? 1/3.
இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P of A intersection B is nothing but 1/4. அப்போ P of A into P of B அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3/4 into 1/3. 3/4 into 1/3. So answer is 1/4 which is equal to P of A intersection B. Therefore A and B are independent events. A and B are independent events. So okay, independent சொல்லிட்டீங்க. அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க, ஈக்குவலி லைக்லியான்னு. அப்போ ஈக்குவலி லைக்லின்னா தெரியும் நமக்கு. ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கணும்? ரெண்டுக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்டைனிங் இஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் இங்கே ஈக்குவலாக இருக்கா? இல்லை. இங்கே ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா P of A ஓட ப்ராபபிலிட்டி என்னது? 3/4. P of B ஓட ப்ராபபிலிட்டி 1/3. Therefore independent but not equally likely. Independent but not equally likely. So option number B. அடுத்த சம் போகலாம். ஸோ 16th சம் பாருங்கள். 16th sum. A man has 3 50 rupee notes, 4 100 rupee notes and 6 500 rupee notes, okay, in his packet. If 2 notes are taken at random, what are the odds in favor? நல்லா பார்த்துக்கோங்க. What are the odds in favor of both notes being of 100 rupee denomination? ஆர்ட்ஸ் இன் ஃபேவர், ஆர்ட்ஸ் இன் அகெயின்ஸ்ட்னு படிச்சிருப்போம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ரூபி நோட்ஸ் அவுட் இருக்குது? 50 ரூபி நோட்ஸ் இருக்குது. 50 ரூபி நோட்ஸ் இருக்குது. எத்தனை இருக்குது? 3 இருக்குது. எத்தனை 100 ருபீஸ் நோட்ஸ் இருக்கு அவட்ட? 4 இருக்குது. எத்தனை 500 ரூபி நோட்ஸ் இருக்கு அவட்ட? 6 இருக்குது. இதுதான் கிவன். 500 ரூபி நோட்ஸ் 6 இருக்கு அவட்ட. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம 2 நோட் அதுலேருந்து எடுக்க போகிறோம். எடுக்கிறதோட ப்ராபபிலிட்டியை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஆட்ஸ் இன் ஃபேவர் அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் டேக்கிங் 200 ருபீஸ் நோட்ஸ், 200 ருபீஸ் நோட்ஸ் என்ன வரும்? அட் எ டைம் எடுக்கிறோம். அப்போ எத்தனை 100 ருபீஸ் இருக்குது? 4 இருக்கா? 4C2 பை டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்ன இருக்குது? 13C2. 4C2 பை 13C2. இதை சிம்பிளிஃபை பார்த்தீங்கன்னா 1/13 வரும். 1/13. ஸோ இது பேர் என்னது? எப்பயுமே M, இது N. இப்போ எதை பற்றி பேசுகிறாங்க? ஆட்ஸ் இன் ஃபேவர். ஆட்ஸ் இன் ஃபேவர். ஆட்ஸ் இன் ஃபேவரோட ஃபார்முலா என்ன சொல்லுவோம்? நம்ம ஞாபகம் இருக்கா? M is to N minus M. ஆட்ஸ் இன் ஃபேவரோட ஃபார்முலா என்னது? M is to N minus M. அப்போ எம்மோட வேல்யூ என்னதுங்க? 1. ஸோ 1 is to N minus M. 13 minus 1 is 12. ஸோ 1 is to 12 is the answer. ஸோ ஆப்ஷன் A. ஆட்ஸ் இன் ஃபேவர். ஆட்ஸ் இன் அகெயின்ஸ்ட்னா ஃபார்முலா என்ன சொல்லுவோம்? N minus M is to M. அதனால் இந்த ஃபார்முலா தர வந்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி சொன்னால் ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ப்ராபபிலிட்டி எப்பயுமே M/Nன்னு சொல்லுவோம். நம்ம அதை சொல்லியிருக்கோம். அடுத்த சம் பார்க்கலாம். இஃப் A and B are 2 events such that, if A and B are 2 events such that A contained in B and probability of B not equal to 0, then which of the following is correctன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. எதை பற்றி பேசுகிறாங்க? நாலுலேயுமே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். P of A given B பற்றி பேசுகிறாங்க. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ ஃபார்முலா என்ன எழுதுவோம்? P of A intersection B by P of Bன்னு சொல்லுவோம். கரெக்டாக? இங்கே என்ன ஒரு கிவன் கொடுத்துருக்காங்க? A is contained in B. அப்போ இதோட ஃபிகரை இமேஜின் பண்ணி பாருங்கள். A is contained in B. A is contained in B. அப்போ ரெண்டோட இன்டர்செக்ஷன் என்னது? A intersection B ஓட இன்டர்செக்ஷன் என்னது? அகைன் ஏவே தான். அப்போ P of A intersection B என்னது? P of A. Since A is a subset of B. A is contained in B. P of A intersection B will be equal to P of A. So by P of B. So answer என்ன வரும்? P of A by P of B. So option A. Option A. அடுத்த சம் பாருங்க. If A and B are chosen randomly from the set 1, 2, 3, 4 with replacement, then the probability of the real roots of the equation x square plus ax plus b is equal to 0 is. ஸோ என்ன வரணும்? நமக்கு ரியல் ரூட்ஸ் வரணுமா? இதோட ரூட்ஸு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸு ரியலாக வரதுக்கான சான்சஸ் A and B எதுலேருந்து எடுக்க போகிறோம்? இந்த 4 வேல்யூலேருந்து சூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ டோட்டல் N of S எப்படி இருக்கும்? A சூஸ் பண்ண ஒரு 4 பாசிபிலிட்டிஸ், B சூஸ் பண்ண ஒரு 4 பாசிபிலிட்டிஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் இஸ் 16 சான்சஸ். கரெக்டாக? ஓகே. அடுத்தது என்ன கண்டிஷன்? இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸு ரியல் ரூட்ஸாக வரணும். நம்ம படிச்சிருப்போம். எப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் ரியல் ரூட்ஸாக கிடைக்கும்? when the discriminant is greater than 0. படிச்சிருப்போம். discriminant is greater than 0. discriminant ஃபார்முலா என்னது? b square minus 4ac greater than 0 வந்தால், greater than or equal to 0 வந்தால் ரியல் ரூட்ஸ் கிடைக்குன்னு படிச்சிருப்போம். கரெக்டாக? அப்போ இதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே. இந்த சம்மில் ஏவோட வேல்யூ என்னது? 1. நல்லா பார்த்துக்கோங்க. ஏவோட வேல்யூ என்னது? 1. பியோட வேல்யூ A. சியோட வேல்யூ B. அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்? a square minus 4b.
a ஸ்கொயர் மைனஸ் 4b என்னவா வரணும் நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வர மாதிரி ஏபியை நீங்கள் சொல்லணும். சரி, ஃபஸ்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன எடுக்கலாம் நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு 2 எடுக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 எது வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு இல்லாட்டி 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்டார்ட் பண்ணுறேன். வென் ஏ இஸ் ஈக்குவல் டு 4 b இஸ் ஈக்குவல் டு என்னென்ன சான்சஸ் 1 2 3 4 b இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 16 மைனஸ் 4 12 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வருது. அடுத்து b இஸ் ஈக்குவல் டு 2 எடுங்க. அதே மாதிரி ஏ ஸ்கொயர் என்னது 16 மைனஸ் 8 16 மைனஸ் 8 அகைன் ரியலாக தான் வருது. அடுத்து b இஸ் ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 16 minus 12 is again 4 greater than or equal to 0. அடுத்து b is equal to 4 substitute பண்ணேன். 16 minus 16 is equal to 0 again equal to 0 real root தான். equal to 0 வந்தாலும் எனக்கு root தான் கிடைக்கும். நமக்கு discriminant equal to 0 நாலும் real root தான் கிடைக்கும். ஸோ இது ஒரு 4 possibilities. அடுத்தது a is equal to 3 போகிறேன். a is equal to 3 அப்போ b is equal to 1 substitute பண்ணுங்க. ஃபஸ்ட்டு என்ன வரும் 9 minus 4 greater than or equal to 0 வருது. அடுத்து b is equal to 2 9 minus 12 9 minus 8 greater than 0. b is equal to 3 substitute பண்ணா என்ன வரும் 9 minus 12 வரும் less than 0 ஆயிரும். ஸோ therefore imaginary root கிடைக்கும், நமக்கு தேவையில்லாது. அடுத்தது a is equal to 2க்கு வரேன். a is equal to 2 4 minus bக்கு என்ன எடுக்கலாம் 1 எடுக்கலாம். 4 minus 4 0. ஸோ பாசிபிள். அடுத்து அதே b is equal to 2 எடுத்திங்கன்னா 4 minus 8 which is less than 0. ஸோ வரக்கூடாது. அடுத்தது a is equal to 3 எடுக்கலாமா? சரி, 3 எடுத்தாச்சு, 2 எடுத்தாச்சு, 1 எடுக்கலாமா? a is equal to 1 எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்தோன்னே தெரியுது எந்த வேல்யூ எடுத்திங்கனாலும் bக்கு அது நெகட்டிவாக தான் வரும். therefore these are the possible chances. these are the possibilities. ஓகே, டோட்டல் பாசிபிலிட்டிஸ் எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6 7 combinations are there. totally 7 combinations will be possible. therefore required probability a is equal to 7 by total number of chances is 16. total number of pairs எத்தனை எடுக்கலாம்? இது மாதிரி 16 pairs எடுக்கலாம்ல. so therefore answer is 7 by 16 option number C. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம், கான்செப்ட் ஓரியன்டான ஒரு ப்ராப்ளம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ட்ரை பண்ணிங்கன்னா. அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். if a and b are even such that p of a given b is equal to p of b given a then அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணிடணும் டக்குன்னு therefore a is equal to b அடிச்சிருவோம். இல்லை, எப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ரெண்டுக்கும் சேமாக இருக்கும்னு யோசிக்கணும். எப்போ சேமாக இருக்கும் தெரில அப்படின்னா டக்குன்னு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா போட்டிருக்கேன். p of a intersection b by p of a. இதுக்கு என்ன ஃபார்முலா p of b intersection a by p of a. சரி, p of b இங்கே p of b p of a. அப்போ இது ரெண்டு எப்போ ஈக்குவலாக இருக்கும் when p of a is equal to p of b this should be equal. அப்போ ஆப்ஷன் அது D. இது எதுக்குன்னா ஈஸியான கொஷின் தான், நம்ம அவசரத்தில் இதை அடிச்சிருவோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். அடுத்து 20th sum பாருங்கள். 3 cards are drawn successively without replacement from pack of 52 well shuffled cards. Then the probability that first 2 cards are kings and the third card is drawn is aces அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னது 3 cards are drawn successively without replacement. வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்றது முக்கியம். இதுலேருந்து ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ்லேருந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் probability that first 2 cards are king and the third is ace. அப்போ ஃபஸ்ட்டு 2 cards என்னவாக இருக்கணும் கிங்காக இருக்கணும், மூணாவது ஏஸாக இருக்கணும். எப்போ வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்போ இது டைரக்ட் சம்மு. therefore probability of getting a and this is ஃபஸ்ட் கார்டு என்னது கிங் கார்டு. ஃபஸ்ட் கார்டு கிங் கார்டாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி 1/52 and செகண்ட் கார்டு இஸ் ஆல்சோ கிங் கார்டு. சாரி 4/52. 4 கார்ட்ஸில் ஒரு கார்டு எடுக்கிறோம் 4/52 அண்டு அகெயின் கிங் கார்டு தான் எடுக்கிறோம். ஆனால் வித்தவுட் ரீப்ளேஸ் பண்ணுறப்ப எடுத்த ஃபஸ்ட் கார்டை வெளியே வச்சுருப்போம். அப்போ ரிமைனிங் எத்தனை கிங் இருக்கும் 3 kings out of 51 cards. ஏன்னா எடுத்த கார்டை எங்கே வச்சிடறோம் வெளியே வச்சிடறோம். அண்டு ட்ராயிங் த தேர்ட் கார்டு ஆஸ் ஏ ஏஸ் கார்டு. ஏஸ் கார்டு எத்தனை இருக்கும் 4 cards ஏஸ் கார்டு இருக்கும் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் என்ன இருக்கும் 50 cards தான் இருக்கும். ஏன்னா எடுத்த 2 கார்டை வெளியே வச்சுருப்போம். அப்போ therefore இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா you will find the answer is 2/5525. செக் பண்ணி பாருங்கள். ஸோ கான்செப்ட் தான் முக்கியம் நமக்கு. கேல்குலேஷன் நீங்கள் பொறுமையாக போட்டு பாருங்கள். அதனால் எந்த வேர்டு முக்கியம் நமக்கு சக்ஸஸிவ்லி வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். இதே வித் ரீப்ளேஸ்மெண்ட்றப்ப ஆப்ஷன் மாறும். ஸோ அது பார்த்துக்கணும். நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். 2 events A and B will be independent if அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ். இண்டிபெண்ட் எப்போ இண்டிபெண்ட்டாக இருக்கும்
P of A into B is equal to P of A into P of B இப்படின்றது நமக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி கொடுக்கல, ஆனால் அதோட காம்ப்ளிமெண்ட் இருக்குது. என்ன இருக்குது? P of A dash இன்டர்செக்ஷன் B டேஷை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இதோட இன்டர்செக்ஷன் என்னது? P of A dash intersection P of B dash. P of A dash intersection P of B dash or 1 minus P of A into 1 minus P of B. So option B. Okay, 21st இது option B. அடுத்த சம் போகலாம். 22nd சம் பார்க்கலாம். 22nd சம் பாருங்கள். Probability that A speaks the truth is 4/5, but a coin is tossed. A reports that head appears. Then the probability that there was a head is அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை பற்றி பேசுகிறாங்க இங்கே? நமக்கு ஏன்றவர் உண்மையை பேசுவார். எவ்வளோ பேசுவார்? 4/5. ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம். ஏன்றவர் என்ன சொல்கிறார்? ஹெட்டு விழுந்திருக்குன்னு சொல்கிறாரு. ஏன்றவர் என்ன சொல்லலாம்? ஆனால் உண்மையான விழுந்துருக்கலாம், டெய்லும் விழுந்துருக்கலாம். ஏன்னா எப்பயுமே ஏன்றவர் என்ன பேச மாட்டார்? உண்மையை பேச மாட்டார். 4/5 டைம்ஸ் தான் உண்மையை பேசுவார். அப்போ பொய்யும் பேசுவார் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? தென் த ப்ராபபிலிட்டி தட் ஆக்சுவலி தெர் வாஸ் ஏ ஹெட் இஸ். அப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போ உண்மையாக ஹெட் விழுந்திருக்கோ அவர் சொன்னது உண்மையாக இருக்கணும். அவர் சொன்னது உண்மையாக இருக்கணும். ஓகே, அப்போ ஆல்ரெடி ஏவோட ட்ரூத்னஸ் கொடுத்துட்டாங்க, மறுபடியும் ஏவோட ட்ரூத்தை பற்றி கேட்குறாங்க. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுறோம்? ஆல்ரெடி சொன்ன ப்ரியர் ப்ராபபிலிட்டியை ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ வி நீட் டு யூஸ் பேயிஸ் தியரம். ஸோ எப்படி சொல்லலாம் இதில் நம்ம? ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஸ்பீக்கிங் த ட்ரூத் இஸ் 4/5. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ ஹெட் இஸ் 1/2. இப்போ என்ன சொல்லணும் நம்ம? ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன சொல்லணும் நம்ம? ஏ ஸ்பீக்கிங் த ட்ரூத். ப்ராபபிலிட்டி தட் தெர் வாஸ் ஏ ஹெட் இஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? வி நீட் டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஆக்சுவலி தெர் வாஸ் ஏ ஹெட் கிவன் தட் ஏ ஸ்பீக்ஸ் த ட்ரூத். கரெக்டாக? அதை எப்படி நம்ம சொல்லணும்? அப்போனா நம்ம இதில் ஒரு சின்ன இது சொல்லிட்டேன். P of H is equal to எழுதக்கூடாது. P of H given A. Probability of என்னது? head is available given that A speaks the truth. அதான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1/2. அதான் 1/2. மறந்துடக்கூடாது இதை நம்ம. புரிஞ்சா இது எல்லாத்துக்கும்? அதனால் இதை மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்து எதை பற்றி பேசுகிறாங்க? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராபபிலிட்டி தட் தெர் வாஸ் ஏ ஹெட் இஸ். ஸோ P of A given H, அதாவது அவர் உண்மையை பேசியிருக்காருன்றதுக்காக ப்ராபபிலிட்டி. அப்போ ஃபார்முலா எப்படி சொல்லுவோம் நம்ம? P of A into P of H given A by P of A into P of H given A. அடுத்த ஆப்ஷன் என்னது? ப்ளஸ் ஏன்றவர் என்ன பண்ணிடலாம்? பொய்யும் பேசியிருக்கலாம். அப்போ P of A bar into P of tail given A or H bar given A எப்படி வேணாலும் சொல்லலாம். tail given A. P of tail given A என்னது பண்ணால்? tail given that A is speaking the truth 1/2. அப்போ இந்த பாசிபிலிட்டிஸ் அப்ளை பண்ணி பார்க்கணும். P of A bar 1/5. P of A bar என்ன வரும் நமக்கு? P of A bar is equal to 1/5. 1 minus 4/5 that is 1 minus 4/5 that is 1/5. ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் தேவையான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன் நான், செக் பண்ணி பாருங்கள். 22nd சம்முக்கு ஆன்சர் 4/5 வரும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து ஒருத்தரோட ப்ராபபிலிட்டியை ரிவைஸ் பண்ணி செக் பண்ண போகிறீங்களோ அப்போ பேஸ் தியரமாக அப்ளை பண்ணுன்ற ஐடியா வரும். சரியா? ஓகேவா? ஸோ அதனால் இந்த இது பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். 23rd சம். P of x is equal to x given கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூ ஆஃப் k is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வேல்யூ ஆஃப் k is இது பார்த்தோன்னே தெரியுது எந்த கான்செப்டில் வருது? ரேண்டம் வேரியபிளில் வர கான்செப்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ராபபிலிட்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ரேண்டம் வேரியபிளில் வர கான்செப்ட். ஸோ ரேண்டம் வேரியபிளில் 2 டைப் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் பிடிப்போம். ஒன்று டிஸ்க்ரீட், இன்னொன்று கண்டினியூஸ். ஸோ அதுக்கு எதை பார்க்கணும்? வேல்யூஸை பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ் டேக்ஸ் அ ஃபைனைட் வேல்யூஸ். கரெக்டாக? அப்போ இது என்னது? திஸ் பிலாங்ஸ் டு டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளில் இந்த மாதிரி அன்னோன் கே கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? சம் ஆஃப், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சம் ஆஃப் கரெக்டாக P of xi
இஸ் ஈக்குவல் டு 1. சம் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். என்ன வரும் அப்படின்னா 0.1 ப்ளஸ் எக்ஸுக்கு என்ன பண்ணுவோம் 1 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கே ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்றப்பையும் இந்த ஃபங்க்ஷன் தான் 2k ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5 மைனஸ் 3 2 2k ப்ளஸ் x is equal to 4 substitute பண்ணிங்கன்னா 5 minus 4 1 so 1k. All the other are 0. All the other are 0 that is equal to 1. So it should be equal to 1. So அதனால் இது substitute பண்ணி பார்த்து இந்த ரிலேஷன் எழுதியாச்சு. அப்போ என்ன வரும் 3 5 6 6k 6k is equal to 1 minus 0.1 is equal to 0.9 0.9. Therefore k is equal to 0.9 by 6 0.9 by 6. அதை நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். 0.9 by 6 போட்டிங்கன்னா என்ன வரும் 0.9 divided by 6 போட்டிங்கன்னா 0.1630 so 5 0.15 is a final answer. 0.15 is a final answer. Okay, so அடுத்த சம் போலாம். Let a pair of dice be thrown and the random variable x be the sum of the numbers that appear on the two dice. Then the expectation of x is. So expectation topic வரும். Pair of dice thrown and the random variable x be the sum of numbers that appears on the two dice. Pair of dice நாவே நமக்கு தெரியும் 36 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கரெக்டாக 36 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த 36 பாசிபிலிட்டியும் தனித்தனியாக போட்டு பார்க்கணுமா அப்படின்னா தேவையில்லை. நாட் நெசசரி. இங்கே எப்படி ஈஸியாக போகலான்னா சப்போஸ் எக்ஸ்ன்றது என்னது ஃபஸ்ட்டு டையில் வர பாசிபிலிட்டிஸ், ஒய்ன்றது செகண்ட் டையில் வர பாசிபிலிட்டிஸ். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் எப்பயுமே என்ன அலௌடு addition is allowed. E of x plus y is equal to E of x plus E of y allowed. அப்போ therefore தனித்தனி டையில் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். அப்போ எக்ஸ்ன்ற டையில் என்னென்ன நம்பர்ஸ் வரும் 1 2 3 4 5 6. அப்போ அதோட கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி என்னது 1/6 1/6 1/6 1/6 1/6 1/6 நோ. கரெக்டாக அப்போ E of x கண்டுபிடிப்போம். E of x கண்டுபிடிப்பீங்க. எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபார்முலா என்னது sum of x into p of x. கரெக்டாக அப்போ x into p of x னா 1 into 1/6 1/6 plus 2 into 1/6 2/6 plus 3 into 1/6 3/6 plus 4 into 1/6 plus 5 into 1/6 plus 6 into 1/6 அப்படின்னு போடும். கரெக்டாக டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன வரும் 11 15 அடுத்தது 18 20 21. கரெக்டாக ஸோ therefore 21/6 or 7/2 power. So expectation of getting the numbers on the dice is 7/2. இப்போ அதோட sum of the numbers பற்றி கேட்குறாங்க. sum of the numbers அப்போ இது எப்படி சொல்லலாம்? அகைன் ஒய்ன்றது another die எடுத்துக்கலாம். ஒய்ன்றது another die எடுத்துக்கிட்டு E of x plus y கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? E of x plus E of y நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், பேர் ஆஃப் டைஸ் 36 அவுட்கம்ஸ் எடுத்து போகிறதுனாலும் போடலாம். சம் ஆஃப் த நம்பர்ஸ் அதோட ஈஸியஸ்ட் மெத்தட் இது, தனித்தனியாக செஞ்சுட்டு போகிறது. அப்போ E of x என்னது 7/2, E of y என்ன தான் 7/2 தான் இருக்கும். ஏன்னா இதே நம்பர்ஸ் தானே இன்னொரு டெய்லியும் இருக்கும். அப்போ அதே ப்ராபபிலிட்டி தான் வரும், அதே எக்ஸ்பெக்டேஷன் தான் வரும். therefore the answer is 2 times of 7/2. so answer is equal to 7. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ ஆப்ஷன் பி. இதை இன்னொரு மெத்தடில் சொல்லணும். எப்பயுமே ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா இருக்குது எக்ஸ்பெக்டேஷனுக்கு. n நம்பர் ஆஃப் டைஸை த்ரோ பண்ணுறப்ப ஆன்சர் என்ன வரும்? 7/2 இன்ட்டு n. n நம்பர் ஆஃப் டைஸை த்ரோ பண்ணுறப்ப அதோட சம் ஆஃப் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? எக்ஸ்பெக்டேஷன் 7/2 இன்ட்டு n. அப்போ 2 டைஸ்னால் 7/2 இன்ட்டு 2, 3 டைஸ்னால் 7/2 இன்ட்டு 3. அதனால் இந்த ஜென்ரல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் டைஸ் கொடுத்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இது வந்து சம் ஆஃப் நம்பர்ஸ். இதே இன்னொன்று இருக்கும் ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ். இன்னொரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் வரப்போ ஆன்சர் என்னது 7/2 ஹோல் பவர் n. ஏன்னா 7/2 இன்ட்டு 7/2 இன்ட்டு 7/2 அப்போ என்னது 7/2 த ஹோல் பவர் n. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா செஞ்சே பார்க்க தேவையில்லை, நீங்கள் ஈஸியாக கேட்டிருக்க ஆன்சரை அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது வேரியன்ஸ் ஆஃப் த நம்பர் அப்டைன்ட் ஆன் எ த்ரோ ஆஃப் அன் அன்பயஸ்டு டைஸ். வேரியன்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசினோம்? ஒரு டையை த்ரோ பண்ணால் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட்டு. இப்போ வேரியன்ஸை பற்றி பேசுகிறாங்க. வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்முலா என்னது? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு E of x ஸ்கொயர் மைனஸ் E of x த ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா படிச்சிருப்போம். கரெக்டாக? இப்போ வேரியன்ஸுக்கு வரீங்க. வேரியன்ஸ் ஃபார்முலா என்னது? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸு மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அப்போ ஃபஸ்ட்டு என்ன தேவை நமக்கு? E of x ஸ்கொயர் தேவை. ஏன்னா E of x ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம்.
E of x square எப்படி கண்டுபிடிப்போம்? sum of x square into p of x. x square x square பண்ணி p of x கூட மல்டிப்ளை பண்ணி வர sum. அப்போ என்ன வரும் நமக்கு? ஃபர்ஸ்ட் 1 into 1 by 6, அடுத்து 4 into 1 by 6, 9 into 1 by 6, 16 into 1 by 6, 25 into 1 by 6, 36 into 1 by 6 எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணினா என்ன ஆன்சர் வரும் நமக்கு? 10, 14, 30, 55, 65, 75, 85, 91 வரும். 91 by 6 வரும். இதை போட்டு பார்த்தீங்கன்னா 95 by 6 வரும். கரெக்டாக? அடுத்தது என்ன பண்ணுவோம்? இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து அப்ளை பண்ணுவோம். வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 91 by 6 மைனஸ் e of x the whole square. e of x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7 by 2. 7 by 2 the whole square is 49 by 4. 49 by 4. இதை நீங்கள் என்ன பண்ணுவோம்? LCM எடுக்கணும். LCM என்ன எடுக்கலாம்? 12 எடுக்கலாமா? LCM 12 எடுக்கலாம். 12 எடுத்திங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2, 182 மைனஸ் 9 2, 147. So 182 minus 147 is 35. 35 by 12. So which is answer A. Which is option A. அடுத்தது ஓகே. ஸோ நம்ம டெஸ்ட்டு சீரீஸ் இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் வீடியோ தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதோட டெஸ்ட்டு சீரீஸோட நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலர் கிளாஸில். அந்த ரெகுலர் கிளாஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சால்விங் பண்ணுவோம். சரியா? இங்கே வந்து நம்ம ஒரு சாம்பிளுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெஸ்ட்டு சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் அந்த டெஸ்ட்டு முடிஞ்சவொடனே ரெகுலர் கிளாஸு போயிட்டுருக்கு. அந்த ரெகுலர் ஆன்லைன் கிளாஸு அதில் டிஸ்கஸ் பண்ணுற வீடியோ தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதில் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணுவோம். சரி? ஓகே. அடுத்த சம் பாருங்கள். கான்செப்ட் ஓரியன்டட் சம். இஃப் k toffees are distributed at random among n children. k toffees என்ன பண்ண போகிறாங்க? n children distribute பண்ண போகிறாங்க. then the probability that a child will receive exactly r toffees is. exactly r toffees is. சரி? அப்போ மொத்தம் எத்தனை டாஃபீஸ் இருக்குது? k டாஃபீஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டாஃபியை யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்? எனி ஆஃப் n சில்ட்ரனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதே மாதிரி செகண்ட் டாஃபியை எனி ஆஃப் n சில்ட்ரனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். கரெக்டாக? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் எத்தனை இருக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் k டாஃபீஸ் அமாங் n சில்ட்ரன்ஸ் எத்தனை இருக்கும்? n பவர் k பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் எத்தனை இருக்கும்? n பவர் k இருக்கும். இப்போ ஒரு சைல்டு எடுக்கிறீங்க, அந்த சைல்டுக்கு எத்தனை சாக்லேட் கிடச்சிருக்கணும்? எக்ஸாக்ட்லி ஆர் டாஃபீஸ் கிடச்சிருக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ அவுட் ஆஃப் k டாஃபீஸ் கரெக்டாக ஆர் டாஃபீஸ் டு எ பர்டிகுலர் சைல்டு எத்தனை வழி இருக்கும்? KZR வேஸ் காம்பினேஷன் இருக்கா? கரெக்டாக? k டாஃபீஸை ஆர் டாஃபீஸ் கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். k டாஃபீஸில் ஆர் டாஃபீஸை ஒரு பர்டிகுலர் சைல்டுக்கு நீங்கள் கொடுக்கணுன்னா தேர் ஆர் KZR வேஸ். அடுத்தது ரிமைனிங் இருக்க டாஃபீஸ் எத்தனை இருக்கும்? n - r டாஃபீஸ் இருக்கும். எத்தனை இருக்கும்? n - r டாஃபீஸ். ஸோ ரிமைனிங் n - r டாஃபீஸ் சரியா? n - r டாஃபீஸ் will be distributed among எத்தனை சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க? மீதி n - 1 சைல்ட்ஸ் இருப்பாங்க. அது எத்தனை வழி இருக்கும் நமக்கு? n - 1 ஹோல் பவர் n - r வேஸ் இருக்கும். அதுக்கு எத்தனை வழி இருக்கும்? n - 1 into n - r வேஸ் இருக்கும். therefore now come to the probability that a child will receive exactly r டாஃபீஸ் is எத்தனை வழி இருக்குது? KCR into remaining n - 1 CR வேஸில் n - 1 பவர் n - r வேஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ரிமைனிங்கை பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் எத்தனை? n பவர் k. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் நம்பர் ஸோ அதனால் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெர் ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் இஸ் n பவர் k. அவுட் ஆஃப் k டாஃபீஸ் we need to distribute r டாஃபீஸ் to a particular child. therefore there are KCR வேஸ். அடுத்தது மீதி இருக்க n - r டாஃபீஸை n - 1 சைல்ட்ஸு கொடுக்குறதுக்கு வழி எத்தனை இருக்குது? n - 1 பவர் n - r வேஸ். therefore the required probabilities this one and this one divided by total number of வேஸ். அதான் இது சரி. ஸோ ஆப்ஷன் இது கான்செப்ட் ஓரியன்டான சம்மு. பர்டிகுலர் கேஸாகவும் கேட்கலாம். இது நான் ஜென்ரலைஸ் கேஸ் சொல்லியிருக்கேன், பர்டிகுலர் கேஸாகவும் சொல்லலாம். ஓகே. அடுத்தது பார்க்கலாம் டைரக்ட் கான்செப்ட் ஓரியன்டு. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ? காச்சி ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி E of xy square less than or equal to E of x square y square கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னே காச்சி ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டியில் உங்களுக்கு டவுட் வரணும். என்ன டவுட் வரணும்? E of xy த ஹோல் ஸ்கொயர் தான் இருக்கும். E of xy த ஹோல் ஸ்கொயர் தான் இருக்கும். அப்போ இது தப்பு. இங்கே E of xy ஸ்கொயர் இருக்குது. ஏன்னா E of xy
the whole square is என்னது எப்பயுமே different from e of xy the square. கரெக்டாக? அதனால் e of xy the whole square இருக்கணும். இது தப்பு. Jensen's inequality if pi is concave, e of pi of x greater than or equal to pi of e of x ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ கான்கேவ் ஃபங்க்ஷன் கான்வெக்ஸ் ஃபங்க்ஷனில் ஜென்சன்ஸ் இன்இக்வாலிட்டி ஸ்டேட்மெண்ட் படிச்சிருப்பீங்க. இது எப்படி இருக்கீங்க? e of pi x less than or equal to pi of e of x இருக்கணும். கான்கேவாக இருந்தால் நல்லா பார்த்துக்கோங்க. less than or equal to இருக்கணும். இங்கே என்ன இருக்கணும்? less than or equal to இருக்கணும். அதே pi is convexன்னு என்ன இருக்கணும்? greater than or equal to இருக்கணும். which is ட்ரூன்னு கேட்குறாங்க. அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அடுத்தது if pi and psi are both non decreasing or both non increasing, ரெண்டுமே non decreasing or ரெண்டுமே non increasing இருந்தால் e of pi of x into psi of x greater than or equal to e of pi of x into pi e of psi of xன்றாங்க. ஸோ இது ட்ரூ. இந்த தியரமுக்கு பேர் என்னென்னா கர்லான்ஸ் தியரம். கர்லான்ஸ் தியரம் ஃபார் எக்ஸ்பெக்டேஷன். கர்லான்ஸ் தியரம். ஸோ ரெண்டுமே நான் டிக்ரீசிங் ஆர் ரெண்டுமே நான் இன்க்ரீசிங்காக இருந்தால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கும். சப்போஸ் ஒன்று நான் டிக்ரீசிங், ரெண்டில் ஒன்று நான் டிக்ரீசிங் ஒன்று நான் இன்க்ரீசிங் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரும். நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டுமே நான் டிக்ரீசிங் நான் இன்க்ரீசிங்காக இருந்தால் தான் எப்படி வரும்? ஒன்று நான் இன்க்ரீசிங் இன்னொன்று நான் டிக்ரீசிங்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வில் அப்பியர். அதனால் இது கரெக்டு. அப்போ இது மட்டும் தான் ஆப்ஷன் 4 ஒன்லி ட்ரூ. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. அதனால் e of x y தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கணும். நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரிசல்ட் படிச்சிருப்போம். e of x ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு e of x த ஹோல் ஸ்கொயர். சரி, அதனால் அதை ரிலேட் பண்ணவே முடியாது நம்ம. அதனால் இந்த ஆப்ஷன் தப்பு. பார்த்துக்கணும் அது. அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன் ரேண்டம் வேரியபிளில் இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் x இஸ் ஏ ரேண்டம் வேரியபிள் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஆல்சோ ரேண்டம் வேரியபிள்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, ஒன்றா பார்க்கலாம். If x is a random variable, then 1 by x is also a random variable. எப்போ 1 by x of w என்ன வரணும்? இன்ஃபினிட்டி வந்தால், if x of w is equal to 0 வந்தால் random variable இருக்கும். ஸோ this is true. This is true. அடுத்தது பாருங்கள். x minus w is equal to minus minimum of 0, x of w is also a random variable. இதுவும் true. இதுவும் true. அடுத்தது mod x. Mod x, if x is a random variable, mod x is also a random variable. அடுத்தது if x is a random variable, f of x is a random variable ஆனால் கிடையாது. இது தப்பு. எப்போ f of x random variable இருக்கும் அப்படின்னா if f is கண்டினியூஸாக இருந்தால் f of x random variable இருக்கும். if f is increasing ஃபங்க்ஷனாக இருந்தால் f of x random variable இருக்கும். if f is பவுண்டடாக இருந்தால் f of x random variable இருக்கும். அப்போ இந்த கண்டிஷன் இருக்கணும். இருந்தால் தான் f of x random variableனு சொல்ல முடியும். அதர்வைஸ் f of x need not be a random variable. அப்போ except for all the other are random variable. All the other are random variable. அடுத்தது பாருங்கள். regarding distributive function which of the following are wrong அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கணும். which of the following are wrong. பாருங்கள். p of a less than or equal to x less than or equal to b is equal to f of b minus f of a ன்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னே தெரியுது இது தப்பு. ஏன் தப்பு? ஏன்னா distributive property condition என்னது? p of a less than x less than or equal to b is equal to f of b minus f of a. சரியா? அதனால் less than or equal toன்றப்ப அது தப்பு. ஏன்னா என்ன வரும்? அப்படி போடுறப்ப less than or equal to வரப்போ மறுபடியும் என்ன பண்ணுவோம்? மைனஸ் இப்படி வராது. நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to a சப்ட்ராக்ட் பண்ணுவோம். less than or equal to இருந்தால் ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to a சப்ட்ராக்ட் பண்ணும். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாது. அடுத்து பாருங்கள். if x is strictly less than y, f of x CDF f of x is less than or equal to f of y. இது ட்ரூ. x is strictly less than y இருந்தாவே போதும். f of x less than or equal to f of y இருக்கும். அடுத்தது f of minus infinity வேல்யூ என்னது? f of minus infinity value is 0. f of minus infinity வேல்யூ என்னது? 0. f of plus infinityயோட வேல்யூ என்னது? +1. அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. இதுவும் தப்பாக இருக்குது. அடுத்தது discontinuities of CDF are always at most countable. இது ட்ரூ இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ அதனால் இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்லாம் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டாக ஃபுல் தரவாக இருக்கணும். அதனால் ஏதாவது ஒன்று கூட கேட்பாங்க, இது மாதிரி கம்பைன் பண்ணி கூட கேட்பாங்க. அப்போ எது எது ராங்குன்னு கேட்டிருக்காங்க. 1 and 3 are wrong. 1 and 3 are wrong. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 and 4 are true. நீங்கள் பாட்டுக்கு அவசரத்தில் 2 and 4 அடிச்சிடக்கூடாது. எது தப்புன்னு கேட்டிருக்காங்க அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். அடுத்து 38 சம் பாருங்கள். if qi denotes a quartile and di denotes a decile then which of the following is correct ன்னு கேட்டிருக்கேன். which of the following is correct. அப்போ
a to q1 f of x dx is equal to 1/4 குவார்ட்டரில் பொறுத்த வரைக்கும் இது கரெக்ட். அடுத்து a to q3 f of x dx is equal to 3/4 தேர்ட் குவார்ட்டர் கரெக்ட் 3/4. அடுத்தது டிசைலுக்கு வரும் a to di f of x dx a to di f of x dx is equal to 1/8 தப்பு. ஏன் என்ன இருக்கணும் 1/10 10 பார்ட்ஸாக இருக்கும். a to di டிசைல்ஸ் எப்படி இருக்கும் 10 பார்ட்ஸ் இருக்கும். அப்போ 1/10 வரணும். தேர்ட் இஸ் ராங். அப்போ எது கரெக்டு 1 and 2 ஆர் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது கரெக்ட். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். சரியா, அடுத்த சம் பார்க்கலாம். 31st சம் பாருங்கள். a continuous random variable as a pdf p of x is equal to f of x is equal to 3x square, then the value of b so that p of x greater than b is equal to 0.05 கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிஎஃப்னு சொல்லிட்டாங்க. கொடுத்துருக்குறது என்னது பிடிஎஃப்னு கொடுத்துட்டு இந்த பியோட வேல்யூ கேட்குறாங்க. என்ன கிவன் கொடுத்துருக்காங்க p of x greater than b is equal to 0.05 கிவன் இருக்குது. கரெக்டாக? சரி, இதுலேருந்து எப்படி செய்யலாம் நம்ம? ஸோ 31st சம் எப்படி செய்யலாம் நம்ம? p of x greater than ப்ராபபிலிட்டி பிடிஎஃப் கொடுத்தாவே ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம? ப்ராபபிலிட்டி இஸ் இன்டகரல் a to b. கரெக்டாக? இங்கே a என்னது b to அப்பர் லிமிட் என்னது இங்கே 1. அப்பர் லிமிட்டை பார்த்துக்கணும். 0 to 1 அப்பர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் இஸ் 1. ஸோ b to 1 f of x. வாட் இஸ் f of x? 3x square dx is equal to 0.05. அடுத்து என்ன பண்ணலாம்? இன்டகிரேட் பண்ணலாமா? 3x cube by 3 லிமிட் b to 1 is equal to 0.05. ஸோ 3 கேன்சல். லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா 1 minus b cube is equal to 0.05. எப்படி எழுதலாம் நம்ம? கிராஸ் left hand side right hand side பார்த்தீங்கன்னா 1 minus 0.05 that is nothing but 0.95 or 95/100. Therefore the value of b is 95/100 the whole power 1/3. கரெக்டா? ஓகே. 95 எப்படி எழுதலாம் நம்ம? 20 whole power 1/3ன்றாங்க. 95/100 the whole power கேன்சல் பண்ணிக்கலாம். உள்ளார 19/20 கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ ஆன்சர் என்னது 19/20 the whole power 1/3. இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாட்டுக்கு போட்டு ஃப்ராக்ஷன் பண்ணிட்டுருக்கூடாது. சரி, இது ஆப்ஷன் பாருங்கள், தப்பாக எடுத்துகிட்டு பாருங்கள். ஹோல் கியூப் ஹோல் பவர் 1/3 அவசரத்தில் பாருங்கள், நானே தப்பு பண்ணிட்டேன். அதனால் ஹோல் பவர் 1/3 பி. ஆப்ஷன் பி. அவசரத்துக்கு நம்ம ஏன்னா அந்த டைமில் கடகடன்னு செஞ்சுட்டு போயிட்டுருக்கப்ப இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் வரும் கண்டிப்பாக. இது நம்ம ஈஸியான சம்மில் மார்க் விட்டுறக்கூடாது. எப்பயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கணும். சரியா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஸோ ஃப்ராக்ஷனில் கேட்டிருந்தால் ஃப்ராக்ஷனில் பண்ணோம். இது மாதிரி டெசிமல்ஸாக கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனாக இருக்கப்போ ஃப்ராக்ஷனில் பண்ணுங்கள். டெசிமல்ஸில் இருக்கப்போ நீங்கள் இன்னும் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணி பார்த்துட்டு செய்யணும். அடுத்த சம் பாருங்கள். ரிகார்டிங் ஜாயின்ட் டிஸ்ட்ரிபியூஷன் f of x, y which of the following is are wrong? எது தப்புன்னு கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. f of b1, b2 less than or equal to f of a1, a2 அப்படின்னா இல்லை. ஏன்னா நம்ம படிச்சிருப்போம் a1 a2 எப்படி இருக்கணும்? b1 b2ஓட கம்மியாக இருக்கணும். அப்போ கிரேட்டர் than or equal to இங்கே என்ன வரணும்? கிரேட்டர் than or equal to. அதே தான் f of a1, b2 less than or equal to f of a1, a2 a to b அப்படின்றப்ப அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இங்கே a to b தான் நம்ம எப்பயுமே டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுருப்போம். அதனால் கிரேட்டர் than or equal to தான் இருக்கணும் இங்கே. அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பாக இருக்குது. அடுத்தது f of minus infinity, y, f of x, infinity equal to 0 கண்டிப்பாக கரெக்ட். minus infinity to y, x to infinity. அடுத்து f of minus infinity to infinity 1 கரெக்ட். அடுத்தது f of x, y is decreasing function கொடுத்துருக்கோம். இது தப்பு. ஏன்? இப்போ தான் படித்தோம். ஸோ நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போ இதுவும் தப்பு. அப்போ இதெல்லாம் தப்பு. 1 to 5 ஆர் ராங். ஸோ ஆப்ஷன் டி. 32 வந்து ஆப்ஷன் டி. சரி, அடுத்த சம் போகலாம். 33rd சம் பாருங்கள். which of the statement is or true? From the joint distributions we can find the marginal distribution. joint distributionலேருந்து marginal distribution கண்டுபிடிக்குமா? எது ட்ரூன்னு கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. joint distributionலேருந்து marginal distributions கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். சரி, from marginal distribution we can find the joint distribution. இல்லை, no. always we will find the joint distribution, marginal distribution from joint distribution. ஆனால் joint distribution marginலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண மாட்டோம். அடுத்தது fxy of x, y is equal to fx of x into gy of y given x. statement is true. therefore option என்னது 1 and 3 are true. so option C. அடுத்த சம் பாருங்கள். if f of x, y
is equal to this one. 2-dimensional random variable k வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இது கண்டினியூஸ் ரேண்டம் கேஸ், கண்டினியூஸ் கேஸ். ஆமாம் தானே, ரேஞ்ச் கொடுத்தாவே இன்டர்வல் கொடுத்தாவே கண்டினியூஸ் கேஸ். ஓகே, கண்டினியூஸ் கேஸில் பார்க்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். கண்டினியூஸ் கேஸில் கே கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? டபுள் இன்டகரல் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் dy dx is equal to 1. கண்டினியூஸ் கேஸில் ஏன் dy dxன்னு எழுதுகிறேன்? இங்கே லிமிட்டை பார்க்கணும். எக்ஸோட லிமிட் கான்ஸ்டன்ட். நல்லா பாருங்கள், எக்ஸோட லிமிட் கான்ஸ்டண்ட்டாக, அதனால் வேரியபிள் லிமிட் எது? y வேரிஸ் ஃப்ரம் x to 2x. அதனால தான் ஃபஸ்ட்டு இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு y, தென் வித் ரெஸ்பெக்ட் டு x எழுதியிருக்கோம். மாற்றி எழுதுனீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். கேர்ஃபுல்லாக எழுது. சரி, இஸ் ஈக்குவல் டு 1. therefore 0 to 2 x to 2x. ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? kx ஸ்கொயர் 8 minus y into dy dx. ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு y இன்டகிரேட் பண்ணோம், அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு இன்டகிரேட் பண்ணோம். அப்ளை பண்ணிட்டு லிமிட் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 5/136 வரும். செக் பண்ணி பாருங்கள் ஆன்சர் வருதானு. இன்டகிரேஷன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணிவிட்டு லிமிட் அப்ளை பண்ணோம், அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு இன்டகிரேட் பண்ணோம். k இஸ் எ கான்ஸ்டன்ட், கேவை தனியாக வெளில கொண்டு போயிடணும், k இன்ட்டு அப்படின்னு. அதனால் ஆன்சர் 5/136 வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது எக்ஸ்பெக்டேஷனில் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம். regarding expectation of x, which of the following is are true? So expectation of x exists if and only if e of mod x exists அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது ட்ரூவா? கண்டிப்பாக ட்ரூ. e of x exists if and only if e of mod x exists. இதில் முக்கியமானது if and only if. ரெண்டுமே ட்ரூ தான். e of mod x existனா e of x exist ஆகும், e of x exist இருந்தால் e of mod exist ஆகிருக்கும். அது தனித்தனியாக கூட கேட்டிருப்பாங்க. அதனால் படிக்கிறப்ப நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த if and only ifலாம் எங்கே படித்தாலும் எந்த யூனிட்டில் படித்தாலும் சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் ஸ்டாண்டர்ட் காட்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா ஸ்டாண்டர்ட் காட்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. சரி, அடுத்தது e of xy is equal to e of x into e of y கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸு? ஏன்னா இது எப்போ நடக்கும்? இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட்டாக இருந்தால் தான் சொல்லணும். இங்கே அதை பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. ஸோ அப்போ இது ஃபால்ஸ். அடுத்து மாடுலஸ் ஆஃப் இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் மாட் எக்ஸா? இதுவும் தப்பு. ஏன்னா மாடுலஸ் ஆஃப் இ ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இ ஆஃப் மாட் எக்ஸ், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இ ஆஃப் மாட் எக்ஸ். அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. அப்போ எது ட்ரூ? ஃபஸ்ட் ஒன் ஒன்லி ட்ரூ. ஸோ ஆப்ஷன் பி. சரி, அடுத்தது போகலாம். அதே எக்ஸ்பெக்டேஷனில் the lower order moment exist then automatically higher order moment existன்னு இருக்காங்க. எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. லோயர் ஆர்டர் மொமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஹையர் ஆர்டர் மொமெண்ட்டு எக்ஸிஸ்ட் ஆகுன்றாங்க. இது ஃபால்ஸ். ஏன்? ஹையர் ஆர்டர் மொமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆனால் லோயர் ஆர்டர் மொமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் லோயர் ஆர்டர் மொமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆனால் ஹையர் ஆர்டர் மொமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஹையர் ஆர்டர் மொமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆனால் லோயர் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிஸ்ட் ஆகும். புரியுதா? ஆனால் லோயர் ஆர்டர் ஆனால் என்ன ஆகணும்னு அவசியம் இல்லை, ஹையர் ஆர்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை. therefore it is false. அடுத்து e of 1/x is equal to 1/e of xன்னு கொடுத்துருக்காங்க, which is wrong. ஏன்னா e of 1/xம் 1/e of xம் ஒன்று கிடையாது. அடுத்து e of log x is equal to log e of xன்றாங்க. இது true. அடுத்து expectation when taking from mean e of x minus x bar. x minus x பாருக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கிறப்ப எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க? 0க்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க. இது ட்ரூ. அப்போ எது ட்ரூ? 1 and 2 ராங், 3 and 4 ட்ரூ. அப்போ 3 and 4 ஆப்ஷன் பி. அடுத்து 38 சம் பாருங்கள். A class consists of 100 students. 25 of them are girls. 25 of them are girls. சரி, and 75 are boys. 20 of them are rich and remaining are poor. 40 of them are fair complexioned. Then the probability of selecting a fair complexioned rich girl is அப்படின்னு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ ஒரு கிளாஸில் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் 25 பேர் கேர்ள்ஸு, 75 பாய்ஸ் இருக்காங்க. அடுத்தது அதில் ரிச் 20 பேர் இருக்காங்க, மீதி இருக்க 80 பூவராக இருக்காங்க. அடுத்ததில் 40 ஃபேராக இருக்காங்க, மீதி இருக்க 60 அன்ஃபேராக இருக்காங்க. தென் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் ஏ ஃபேர் காம்ப்ளெக்ஸ் என்று ரிச் கேர்ள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஓகே. ஸோ அப்போ இது எப்படி நம்ம சொல்லணும்? நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் படித்து பார்க்கணும் தான். therefore the required probability is equal to ஃபஸ்ட்டு ஃபேராக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஃபேர் காம்ப்ளெக்ஸ்டு கேர்ளாக இருக்கணும். அப்போ என்னது? 40/100. சரி, அடுத்தது என்னது?
இன்ட்டு அண்டு ஃபேராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி, ஃபேர் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுக்கு. அடுத்து ரிச்சாக இருக்கணும். ரிச்சாக இருக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி? 20/100, 20/100. அண்டு ரிச் கேர்ள், ரிச் கேர்ளாக இருக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி? 20 ஆஃப் தெம் ஆர் ரிச்சா. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 20/100, 20 சரி அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபேர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் இஸ் 40/100, ரிச் கேர்ள் இஸ் ரிச் இஸ் 20/100. அடுத்து என்ன இருக்கணும்? கேர்ளாக இருக்கணும், கேர்ள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், அதான் மூணாவது. அப்போ என்னது? 25/100. இங்கே 20 எழுதிட்டேன், தப்புது. 25/100. அதனால் ஃபேர், ரிச், கேர்ள். அப்போ இந்த 3 ஆப்ஷனையும் இங்கே எதுவும் ஃபார்முலாலாம் கிடையாது. இந்த வேர்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? டைரெக்டாக ப்ராபபிலிட்டியாக மாற்றுறோம். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு ரிக்வயர்ட் ஆன்சர் வரும். ஸோ ரிக்வயர்ட் ஆன்சர் என்ன வரும் நமக்கு? இது 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். கரெக்டாக இது 1 டைம், இது 5 டைம்ஸ், இது 1 டைம், இது 4 டைம்ஸ். அப்போ என்ன ஒரு 2 இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம், 2 டைம்ஸ்னு. ஸோ 1/50, 1/50. கரெக்டாக ஆன்சர் 1/50 கொடுத்துருக்காங்களா நமக்கு? 2/100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கரெக்ட், 2/100. ஸோ ஆப்ஷன் டி. 38க்கு ஆப்ஷன் டி. அடுத்து 39th பாருங்கள். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எ மேன் ஆஸ்க்டு டு ஃபார்ம் ஏ 2-digit நம்பர். இதில் ஒரே ஒரு கொஷின் மிஸ் ஆகிருக்கு, 37th கொஷின். உங்களுக்கு நான் கொஷின் பேப்பரில் அதை அட்டாச் பண்ணியிருப்பேன். ஓகே, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எ மேன் ஆஸ்க்டு டு ஃபார்ம் ஏ 2-digit நம்பர் அவுட் ஆஃப் 2, 3, 5, 7 would form 79 who repetitions are not allowed. முக்கியமான சம்பந்தம். ஓகே, இங்கே எதை பற்றி பேசுகிறாங்க? இந்த 5 digitsல 2-digit நம்பர் ஃபார்ம் ஆகணும். அந்த நம்பர் என்ன இருக்கணும்? 79 இருக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி? இங்கே ரெப்படேஷன்ஸ் நாட் அலோடு. இந்த இதை பார்த்துக்கணும். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். நம்பர்ஸ் என்ன பண்ண போகிறோம்? அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த 5 நம்பர்லேருந்து 2-digit நம்பரை அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி பேசுகிறப்ப எதை பற்றி பேசணும்? பர்முட்டேஷன். நல்லா பார்த்துக்கோங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி பேசுகிறப்ப எதை யூஸ் பண்ணோம்? அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி பேசுகிறப்ப பர்முட்டேஷனை யூஸ் பண்ணுவோம். காம்பினேஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம்? செலெக்ஷன் எப்போ யூஸ் பண்ணுறப்ப. காம்பினேஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம்? செலெக்ஷன் வரப்போ. அப்போ இங்கே அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ பெர்முட்டேஷன். ஸோ பெர்முட்டேஷனுக்கு வரலாம். இங்கே எத்தனை 2-digit நம்பர் ஃபார்ம் பண்ண போகிறோம்? எத்தனை டிஜிட்லேருந்து? 5-digit நம்பர்லேருந்து. அப்போ பாசிபிள் நம்பர் ஆஃப் வேஸ் எத்தனை இருக்கும்? தேர் ஆர் 5p2 வேஸ். கரெக்டாக இந்த 5p2 வேஸில் ஃபார்ம் பண்ணலாம். சரி, எந்த டிஜிட்டை ஃபார்ம் பண்ண போகிறோம்? 79 ஃபார்ம் பண்ண போகிறோம். 79 ஃபார்ம் பண்ண போகிறோம். 79 ஃபார்ம் பண்ணுறதுக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது? ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். நம்ம தானே ஏன்னா ரெப்படேஷன் நாட் அலோடு. 79 ஃபார்ம் பண்ணோம். அப்போ 1. தேர் ஆர் ஒன்லி 1 பாசிபிலிட்டி. 17 ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 79 என்னது? ஒன்லி 1 பாசிபிலிட்டி அவுட் ஆஃப் 5p2. 5p2 என்ன வரும்? 5 factorial by 5 minus 2, 3 factorial. 5 factorial by 3 factorial. So answer 20 வருமா? So 1/20 is the required answer. 1/20 is the required answer. Suppose repetition allow பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? Suppose இதே சம்ம repetitions are allowed அப்படின்றப்ப என்ன வரும்? 2-digit நம்பருக்கு 5 into 5 ways. Repetitions are allowed என்ன அர்த்தம்? ஏன்னா 2-digit நம்பர் ஃபார்ம் பண்ண போகிறீங்க. அப்போ இதில் ஒரு 5 பாசிபிலிட்டிஸ், இதில் ஒரு 5 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ 5 into 5 25 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆன்சர் எப்படி வரும்? 1/25 வரும். இதே சம் ரெப்படேஷன்ஸ் ஆர் அலௌடுனா ப்ராபபிலிட்டி என்ன வரும்? 1/25 வரும். ஸோ இது ரெப்படேஷன்ஸ் நாட் அலௌடுக்கு நம்ம போட்டிருக்கோம். பெர்முட்டேஷன் வச்சு போகணும். சரி, 1/20. ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் ஏ. 39 சம். அடுத்து 40th சம் போகலாம். ஃபார் எனி 2 events A and B, P of A minus B is equal to A minus B is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு உடனே P of A minus P of Bன்னு அவசரப்பட்டு எழுதிடக்கூடாது. இங்கே என்ன கான்செப்டை யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஏவை எப்படி எழுதலாம்? A can be written as what? A intersection B union A minus B எழுதலாமா? ஏவை எப்படி எழுதலாம்? நம்ம அந்த வென் டயக்ராமில் படிச்சிருப்போம். வென் டயக்ராம்லாம் A intersection B union A minus B, இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது? A. செட் ஏன்றது என்னது? இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஏ. இப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்க. என்ன வரும்? P of A is equal to, இங்கே எழுதுகிறேன், P of A is equal to P of A intersection B யூனியன் இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம்? ப்ளஸ் P of A minus B. அப்போ P of A minus B என்ன வரும்? P of A minus P of A intersection B என்ன வரும்? P of A minus P of A intersection B. ஸோ ஆப்ஷன் எது வரும் அப்படின்னா நமக்கு? ஆப்ஷன் டி. P of A
minus P of A intersection B P of A into B ன்னு எழுதலாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். நம்ம அவசரப்பட்டு P of A minus P of B எழுதிடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி சம்முக்கு எப்பயுமே வென் டயக்ராம் போட்டு ரீரைட் பண்ணி பாருங்கள். இந்த நம்ம ப்ராப்பர்ட்டிலாம் படிச்சிருப்போம், அதில் ப்ராபபிலிட்டியே எடுத்துருக்கேன் நான். அவ்வளோதான், 2 ஸ்டெப்பு தான். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். A probability curve y is equal to f of x has a range from 0 to infinity. அப்போ continuous random variable PDF. என்னது PDF? If f of x is equal to e power minus x, then the third moment is அப்படின்னு கேட்குறாங்க. தேர்ட் மொமெண்ட் இஸ் சரி அபவுட் மீன். தேர்ட் மொமெண்ட் அபவுட் மீனை பற்றி கேட்குறாங்க. சரி, தேர்ட் மொமெண்ட் அபவுட் மீனுக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரியணும். தேர்ட் மொமெண்ட் அபவுட் மீன் என்னது? μ3யோட ஃபார்முலா தெரியணும். ஸோ μ3 டேஷ் மைனஸ் 3 μ2 டேஷ் μ1 டேஷ் ப்ளஸ் 2 μ1 டேஷ் q. ஸோ மொமெண்ட் அபவுட் மீன் கண்டுபிடிக்கணும்னா மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் தெரியணும். மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் தெரியணும். மொமெண்ட் அபவுட் ஆரிஜினுக்கு ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. μr டேஷ் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் x பவர் r f of x dx படிச்சிருப்பீங்க. μr dash is equal to integral x power r f of x dx. லிமிட் என்னதுங்க? 0 to infinity. 0 to infinity. ஸோ என்ன வரும்? 0 to infinity x power r. what is f of x? e power minus x dx. இது என்ன இன்டெக்ரல்? காமா இன்டெக்ரல்னு படிச்சிருப்போம். ஆன்சர் என்னது? காமா ஆஃப் r plus 1. ஞாபகம் இருக்கா? எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன்னா n ஃபேக்ட் காமா ஆஃப் n எழுதுவோம். இங்கே எக்ஸ் பவர் r இருக்கிறதுனால காமா ஆஃப் r plus 1. காமா இன்டெக்ரல். காமா ஆஃப் r plus 1ஓட வேல்யூ என்னது? r factorial. gamma of r plus 1ஓட வேல்யூ என்னது? r factorial. therefore μr dash is equal to r factorial. அப்போ இதுலேருந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம் நம்ம? μ1 dash சொல்லலாமா? what is μ1 dash? 1 factorial. what is μ1 dash? 1 factorial, that is 1. what is μ2 dash? 2 factorial, that is 2. what is μ3 dash? 3 factorial, that is 6. ஸோ அப்போ ஜென்ரலைஸ்டு பண்ணிட்டு அதுலேருந்து என்ன மொமெண்ட் கேட்டாலும் செய்யலாம். இதெல்லாம் என்னது? மொமெண்ட்ஸ் அபவுட் ஆரிஜின். மொமெண்ட்ஸ் அபவுட் ஆரிஜின். இப்போ மொமெண்ட் அபவுட் மீன் அப்படின்றப்ப இதில் சப்ஸ்டியூட் பண்ணணுங்க. μ3 dash 6 மைனஸ் 3 into 6 6 ப்ளஸ் 2 into 1 ஸோ 2. ஸோ ஆன்சர் என்ன வரும்னா ஆன்சர் இஸ் 2. ஸோ ஆப்ஷன் பி. சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்முலா தெரியலனா செய்ய முடியாது. இந்த ஃபார்முலா நமக்கு இருக்குது, அதனால் இதில் நம்ம செய்யணும். சரி, அடுத்த சம் பார்க்கலாம். இஃப் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் கிவன் பை அப்படின்னு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யில் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒயில் கொடுத்துட்டு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. நல்லா பாருங்கள், ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. சரி, ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சம் கொடுத்துட்டு ப்ராபபிலிட்டி கேட்டால் ப்ராபபிலிட்டி எதை யூஸ் பண்ண செய்வோம்? நம்ம ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தெரிஞ்சால் செய்யலாம். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தெரியணும். அப்போ கேபிட்டல் எஃப்ஐ ஸ்மால் எஃப்பாக மாற்றணும். ஸ்மால் எஃப்க்கும் கேபிட்டல் எஃப்க்கும் உள்ள ரிலேஷன் என்னது? fxy is nothing but dou square f by dou x dou y படிச்சிருக்கோம் நம்ம. the second order derivative of CDF, joint distribution function அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதை 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் y பண்ணுங்கள். yக்கு பண்ணால் 0, y இல்லை 0, y இருக்குது. அப்போ என்ன வரும்? e பவர் மைனஸ் y, e பவர் மைனஸ் y. அடுத்து இதையும் e பவர் வித் ரெஸ்பெக்ட் y பண்ணிங்கன்னா மைனஸ் e பவர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். சரியா? அகைன் இதை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸுக்கு பண்ணோம். அகைன் வித் ரெஸ்பெக்ட் எதுக்கு பண்ணோம்? ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் ஒய் பண்ணியாச்சு. அகைன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணோம். எக்ஸ் பண்ணுறப்போ ஒய்யை பண்ணிங்கன்னா 0. அப்போ இதை பண்ணுறப்ப என்ன வரும்? ப்ளஸ் e பவர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், e பவர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், வேறு எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0, ஒய் இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ ஸ்மால் எஃப் கண்டுபிடிச்சாச்சா? அப்போ 2 டைம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸும் ஒய்யும் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு. இப்போ தேவையான ப்ராபபிலிட்டி வரலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இன்டர்செக்ஷன் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ன்றதுனால டபுள் இன்டர்வல் வரணும். எக்ஸோட லிமிட் என்னது? 0 to 1. நல்லா பாருங்கள், அப்பர் லிமிட் என்னது? 1. ஒய்க்கும் அப்பர் லிமிட் என்னது? 1. லோவர் லிமிட் சம்லேயே கொடுத்துறாங்க. எக்ஸ் அண்ட் ஒய்யோட லோயர் லிமிட் 0ன்னு கொடுத்துறதுனால 0 to 1 0 to 1. நீங்கள் லிமிட்டை மாற்றினீங்கன்னா ஆன்சர் மாறிடும். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். இதை வேணால் இப்படி பிரிச்சுக்கோங்க, இ பவர் மைனஸ் ஒய் dy dx. ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் ஒய்யும் பண்ணலாம், எக்ஸும் பண்ணலாம். ஏன்னா கான்ஸ்டன்ட் லிமிட் அப்படின்றப்ப நீங்கள் மாற்றி கூட பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் ஒய் பண்ணிட்டு அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரேட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் என்ன வரும்னா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், விச் இஸ் ஆப்ஷன் சி. 42க்கு ஆப்ஷன் சி வரும். இன்டகிரேஷன் நீங்கள் போட்டு பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அடுத்து பாருங்கள், 100 tickets ஆர் மார்க்டு 1 to up to 100 and are arranged at random. 4 tickets are picked. நல்லா பார்த்துக்கோங்க, 4 tickets are picked and are given to 4 persons ABCD.
What is the probability that A gets a ticket with the largest value and D gets a ticket with the smallest value அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, 1 to 100 டிக்கெட்ஸ் இருக்குது. அதில் 4 டிக்கெட்டை எடுக்கிறோம். அந்த 4 டிக்கெட்டில் ஏன்றவர் என்ன எடுத்துருக்கணும், லார்ஜஸ்ட் வேல்யூ வரத்துக்கும் டீன்றவர் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வரத்துக்கும் என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதில் 4 டிக்கெட் நீங்களாக ரேண்டமாக சூஸ் பண்ணி பாருங்கள். நான் என்ன எடுக்கிறேன், S is equal to 2, 4, 9, 11 எடுக்கிறேன். நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுக்கலாம், ஆர்பிட்ரரியாக எந்த நம்பர் வேணாலும் எடுக்கலாம். நான் இந்த 4 நம்பரை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஏன்றவருக்கு என்ன வரணும், லார்ஜஸ்ட் வேல்யூ வந்துருக்கணும். லார்ஜஸ்ட் வேல்யூ எது இதில் 11. அப்போ 11 வரதுக்கு என்ன பாசிபிலிட்டி, 1/4. அடுத்து டிக்கு வரேன். டீன்றவர் என்ன வாங்கியிருக்கணும், ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது 2 வரதுக்கு என்ன பாசிபிலிட்டி, 1/3. நல்லா பாருங்கள், 1/4 போட்டுறக்கூடாது, 1/3. ஏன், டிக்கெட்ஸ் என்ன பண்ணுறோம், நம்ம பிக் பண்ணுறோம்னா எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்றவர் ஆல்ரெடி எடுத்துட்டார். ஏ கெட்ஸ் த லார்ஜஸ்ட் வேல்யூ. ஏன்றவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டிக்கெட்டை எடுத்துட்டார், 11 எடுத்துட்டார். அப்போ மீதி எத்தனை இருக்கும், 3 தான் இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது, 1/3. சாரி, P of D என்னது 1/3. நீங்கள் P of 4 வச்சு போட்டிங்கனாலும் அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, தப்பு. அப்போ கேர்ஃபுல்லாக செய்யணும், இங்கே செய்கிறப்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். சரி, அப்போ ரிக்வயர்ட் ப்ராபபிலிட்டி என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் D. இங்கே பாருங்கள், அண்ட் A gets the largest value and into D gets the smallest value. அப்போ P of A என்னது 1/4 into 1/3 which is equal to 1/12. Option number D. புரிஞ்சது. அடுத்த சம் போலாம். The PDF of x, y கொடுத்துட்டாங்க. PDF of x, y கொடுத்துட்டு which is the correct ன்னு கேட்குறாங்க. இதுக்கு வேறு வழியே இல்லை. நீங்கள் என்ன பண்ணி பார்க்கணும், எதை பற்றி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். இண்டிபெண்ட்டான்னு கேட்குறாங்க. அடுத்து அதோட MDF கேட்குறாங்க. MDF of y கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், MDF y போட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு MDF of y போடணும். ஸோ Fy of y ஃபார்முலா என்னென்னு படிச்சிருக்கோம் நம்ம, இன்டகரல் f of x, y இன்ட்டு MDF of y கண்டுபிடிச்சா ஃபார்முலா என்னது, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு இன்டகிரேட் பண்ணணும். எக்ஸோட லிமிட் என்னது, x ranges from y to 1. நீங்கள் பாட்டு 0 to 1 போட்டுறக்கூடாது. x ranges from y to 1. ஸோ y to 1. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்டகிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும், நான் ஆன்சர் மட்டும் எழுதுகிறேன். 3 times of y minus 1 the whole square. y ranges from 0 to 1. சரி, அப்போ இது ஆப்ஷன் 3 times of y minus 1 the whole square இங்கே இருக்குது. ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். எது கரெக்டுன்றாங்க, 2 இஸ் கரெக்ட். அடுத்து எக்ஸ் அண்ட் ஒய் இண்டிபெண்ட்டான்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்கள், எக்ஸ் அண்ட் ஒய் இண்டிபெண்ட்டான்னு கேட்குறாங்க. நீங்கள் இதை போட்டு இண்டிபெண்டன்ஸோட இது என்னது, fxy = fx into fyன்னு வரும். அது போட்டிங்கன்னா லேட் ஆகும். அது போட்டிங்கன்னா fx of x கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா f of x, y வருதான்னு பார்க்கணும். அதோட ஈஸியஸ்ட் வே என்னென்னா இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். லிமிட்டை பார்த்தோன்னே எக்ஸ் என்ன இருக்குது, ஒயில் டிபெண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக, ஆமாம் இல்லையா, y and x are டிபெண்ட் தான். நீங்கள் இதை பார்த்தோன்னே சொல்லலாம், y is less than x less than 1. அப்போ x and y are dependent. அப்போ not independent. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். நீங்கள் பாட்டு இண்டிபெண்ட் அடிச்சிடக்கூடாது, நாட் இண்டிபெண்ட். ஏன்னா டிபெண்ட் ஆகிருக்கு y less than xனால. அப்போ 1 and 2 ஆர் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் A. 44 ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். அடுத்த சம் போகலாம். 45th சம் பாருங்கள். There are 5 empty boxes. நல்லா பாருங்கள், there are 5 empty boxes. Balls are placed independently. One after another in randomly selected boxes. எந்த பாக்ஸில் வேணாலும் நீங்கள் போடலாம். ஒவ்வொரு பாலாக எந்த பாக்ஸில் வேணாலும் போடலாம். எதை பற்றி கேட்குறாங்க, the probability that fourth ball is the first to be placed in occupied boxes. அப்போ இங்கே என்ன அர்த்தம், 5 பாக்ஸ் இருக்குது. 5 பாக்ஸில் ஒவ்வொரு பாலாக போட போகிறீங்க, ஒவ்வொரு பாக்ஸாக. அப்போ நீங்கள் எதில் வேணாலும் போடலாம். நான் ஃபஸ்ட்டு 3ல் போட போகிறேன். ஃபஸ்ட்டு பாலை இந்த 3ல் போடுறேன். ஃபஸ்ட்டு பாலை போடுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, 5 out of 5. அடுத்து செகண்ட் பாலை இதில் போடுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, மீதி இருக்க 4ல் இதில் வேணாலும் நீங்கள் போடலாம், 4 out of 5. அடுத்து தேர்ட் பாலை போடுறதுக்கு என்ன பாசிபிலிட்டி, மீதி இருக்க 3ல் இதில் வேணாலும் போடலாம். ஸோ 3 out of 5. ஸோ 3 பால்ஸை போட்டோம். இப்போ ஃபோர்த்து பாலை எங்கே போடணும், ஆக்குப்பைட் பாக்ஸில் போடுறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஃபோர்த்து பால் எங்கே போட போகிறோம், ஆக்குப்பைட் பாக்ஸில் போட போகிறோம். ஸோ ஆக்குப்பைட் பாக்ஸில் போடணும் என்ன பாசிபிலிட்டி, 3 out of 5 பாக்ஸஸ். ஏன்னா இந்த 3ல் ஆல்ரெடி ஆக்குப்பை ஆகிடுச்சா, ஒரு பால் ஆக்குப்பை ஆகிடுச்சா. அப்போ இந்த 3ல் ஏதோ ஒரு பாக்ஸில் ஃபோர்த்து பாலை போட போகிறீங்க.
அப்போ சாய்ஸ் என்ன 3/5. சாய்ஸஸ் என்ன 3/5. ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது நமக்கு? therefore ஆப்ஷன் என்னது 5/5 into 4/5 into 3/5 into 3/5. அப்போ ஆன்சர் என்ன வரும்? into 1 into 4/5 into 3/5 into 3/5. So answer is 4/5 into 3/5 the whole square. So answer A. சம் புரிஞ்ச? அதனால் இந்த மாதிரி சம்ஸ்லாம் இதில் ஃபார்முலாவும் கிடையாது, அங்கே எதுவும் ரூலும் கிடையாது, எந்த தியரமும் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம்? கான்செப்ட் அப்ளை பண்ணுறோம். லாஜிக்காக திங்க் பண்ணணும் லாஜிக்கை. ஸோ ஃபஸ்ட்டு 3 பாக்ஸில் 3 பால் போட்டுடுறோம். எதில் வேணாலும் போடலாம். அதனால தான் நம்ம என்ன எடுக்கிறோம்? 5/5, 4 out of 5, 3 out of 5 எடுக்கிறோம். அடுத்தது 4th பாலை வந்து ஆக்குபைட் பாக்ஸில் போடணும். அப்போ இந்த 3 பாக்ஸஸில் ஏதோ ஒரு பாக்ஸில் போட போகிறீங்க. 3 out of 5 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். அடுத்து 46 சம் போலாம். A person speaks truth 4 out of 5 cases. சரியா? He throw a die and reports 6 appears. Find the probability that actually 6 appears. இதே சம் நம்ம அங்கே பார்த்தோம். ட்ரூத்து ஹெட்டை பற்றி பார்த்தோம். இங்கே டையை பற்றி பார்க்குறோம். அப்போ ஒரு பர்சன் இருக்கார், அவர் வந்து எப்பயுமே உண்மை பேச மாட்டார். எப்போ உண்மை பேசுவார்? எவ்வளோ கேசஸில் பேசுவார்? he speaks the truth only 4 out of 5 cases. அப்போ அவர் பொய்யும் பேசுவார். எவ்வளோ பொய் பேசுவார்? A bar 1 minus 4/5, that is 1/5. அடுத்து என்ன சொல்கிறார்? அவர் 6 விழுந்திருக்கு அப்படின்றாரு. 6 விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கிறதுக்கு. ஸோ P of என்ன சொல்ல நம்ம ஈன்றது 6 appears given that he tells the truth is 1/6. அதே 6 விழுதுன்னு பொய் சொல்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 5/6. ஏன்னா அவர் பொய் சொன்னார்னா என்ன அர்த்தம்? 6 தவிர வேறு ஏதோ விழுந்திருக்குன்னு அர்த்தம். 6 விழுந்தா 1/6, 6 தவிர வேறு ஏதோ விழுந்திருந்தா 5/6. ஸோ 5/6. சரி, P of E இதை வந்து எப்படி எடுத்துக்கலான்னு நம்ம ஈன்னே எடுக்கக்கூடாது. P of E given A is 1/6ன்னு எடுத்துருக்கோமா? அப்போ இதுக்கு நோட்டேஷனை மாற்றிக்கோங்க. நீங்கள் இதுக்கு நோட்டேஷனை மாற்றிக்கோங்க. P of E given A bar given A bar. புரிஞ்சா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஆக்சுவலி 6 appears? 6 விழுந்துறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E கண்டுபிடிக்கணும். சரியா? இது தப்பாக எழுதிருக்கேன் நான். சரி, இந்த இடத்துல P of E given A கரெக்டாக 1/6. P of E given A bar 5/6. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன பண்ணணும்? 6 appears. ப்ராபபிலிட்டி ஆஃப் 6 appears given that he tells the truth. புரிஞ்சா? அப்போ எப்படி செய்யலாம் நம்ம? ஃபார்முலா என்ன எழுதலாம் நம்ம? P of A into P of E given A by P of A into P of E given A plus P of A bar into P of E given A bar. பேஸ் தியரம். ஸோ அவர் சொன்னதை ரிவைஸ் பண்ணுறோம். அவரோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிவைஸ் பண்ணுறோம். அதனால் பேஸ் தியரமை யூஸ் பண்ணுறோம். Therefore we are using the Bayes theorem. ஓகே. ஸோ அதனால் இதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். நான் ஆன்சர் சொல்கிறேன் டேரெக்டாக. இது 4/9 வருது. சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா 4/9 வருது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 4/9 வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். அடுத்த சம் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ CDF? எது வந்து CDFன்னு கேட்குறாங்க. ஓகே, CDF செக் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அதை PDF-ஆக மாற்றி பார்க்கணும். என்னவா மாற்றி பார்க்கணும்? PDF-ஆக மாற்றி பார்க்கணும். ஸோ PDFக்கும் CDFக்கும் உள்ள ரிலேஷன் என்னது?
f of x is nothing but small f of pdf is nothing but derivative of cdf. Derivative of cdf. ஓகே, அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? இ பவர் மைனஸ் எக்ஸ். இ பவர் மைனஸ் எக்ஸ். கரெக்டாக? ஸோ அப்போ இதை தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இது எப்படி பிடிஎஃபானு எப்படி சொல்ல? நம்ம பிடிஎஃப்பை செக் பண்ணுறதுக்கு என்னது? இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும்? 1 வரணும். இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வரணும். அப்போ இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸோட லிமிட் என்னது? 0 to infinity. 0 to infinity போகிறீங்க. ஸோ 0 to infinity e power minus x dx போகிறீங்க. இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? e power minus x by minus 1 லிமிட் 0 to infinity. லிமிட் 0 to infinity. லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா e power minus infinity 0 மைனஸ் e power 0 அப்ளை பண்ணிங்கன்னா e power 0 is 1 by minus 1 ஆன்சர் 1. ஸோ f of x is equal to 1 வருதா? f of x is equal to 1 வந்தால் it is a pdf. It is a pdf. If it is a pdf, definitely this is a cdf. Definitely this is a cdf. அப்போ ஆப்ஷன் ஏ. இப்போ ஏன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் சிடிஎஃப் ஃபஸ்ட்டே செக் பண்ணி சிடிஎஃப் வந்துச்சுன்னா நீங்கள் மற்ற போட்டு பார்க்கவே தேவையில்லை. கண்டிப்பாக இது சிடிஎஃப்ன்றப்போ மற்றது போக தேவையில்லை, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இதே ரூல் தான். ஸோ அப்போ சிடிஎஃப் பிடிஎஃப் சிடிஎஃப்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு அதை பிடிஎஃபாக மாற்றணும். யூஸிங் திஸ் ரிசல்ட் பிடிஎஃபாக மாற்றிட்டு அதை இன்டகிரேட் பண்ணி பார்க்கணும். கொடுத்துருக்க ரேஞ்சில் ஈக்குவல் டு 1 வந்தால் கண்டிப்பாக பிடிஎஃபாக இருக்கும். பிடிஎஃபாக இருந்தால் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ சிடிஎஃப். ஸோ ஆப்ஷன் 47. 47க்கு ஏ. அடுத்து பாருங்கள், P of E1 யூனியன் E2 கொடுத்துட்டாங்க. P of E1 கொடுத்தாச்சு. P of E1 given E2 கொடுத்தாச்சு. is equal to 0.3 then P of E2 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கொடுத்தா என்ன பண்ணுவோம்? நம்ம P of E1 intersection given E2 போட்டு பார்க்கணும். P of E1 given E2. What is P of E1? P of E1 intersection E2 by P of E2. இதுதான் ஃபார்முலா. சரி, P of E1 intersection E2 தெரியுமா? நமக்கு தெரியாது. அது எங்கேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? நம்ம இந்த கான்செப்ட்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். P of E1 யூனியன் E2லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரி, வாட் இஸ் P of E1 யூனியன் E2? E1 யூனியன் E2 இஸ் P of E1 plus P of E2 minus P of E1 intersection E2. வாட் இஸ் P of E1? அது சம்லேயே கொடுத்துருக்காங்க 0.4. P1 E1 யூனியன் E2 0.8. P of E2 தான் கேட்குறாங்க. ஸோ அதை அப்படியே அன்னோன்னு வச்சுக்கிறோம். மைனஸ் P of E1 intersection E2 எப்படி எழுதலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா P of E1 given E2 into P of E2ன்னு எழுதலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் P of E1 intersection E2. ஸோ வாட் இஸ் P of E1 given E2? 0.3. ஸோ 0.3 into P of E2. அப்போ என்ன வரும்? இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா 0.4. ரெண்டுலேயும் P of E2 காமனாக இருக்கா? வெளியே எடுத்திங்கன்னா 1 minus 0.3 is 0.7. ஸோ P of E2 is equal to 4/7. 4/7. ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் 4 டெசிமலில் இருக்கிறதுனால 7 4. அப்போ 0.5ல் வரும். ஆன்சர் இதில் வரும் 0.5ல் வரும். இதில் வந்து ஆப்ஷன் இந்த இடத்துல தப்பாக கொடுத்துறேன். ஸோ 0.5 அப்படின்னு ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. சரி, இது 48க்கான ஆன்சர். அடுத்தது வாங்க 49th. பூல்ஸ் இன்இக்வாலிட்டி ஸ்டேட்ஸ் தட். இது ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சால் தான் நம்மளால் சொல்ல முடியும். 49th பூல்ஸ் இன்இக்வாலிட்டியோட ஸ்டேட்மெண்ட்டை ஓனாக பார்த்தீங்கன்னா தெரியும். இன்டர்செக்ஷனை பற்றி பேசியிருப்பார். பூல்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவே இன்டர்செக்ஷனோட ஸ்டேட்மெண்ட் தான். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இன்டர்செக்ஷன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இன்டர்செக்ஷனாகவே என்ன நம்ம பண்ணுவோம்? மல்டிபிள் எழுதுவோம். ஆனால் பூல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னா அடிஷனில் இருக்கும். அடிஷனில் இருக்கும். P of E1 except plus etc P of EK minus of K minus 1. ஸோ ஆப்ஷன் பி. இது டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இது வந்து ஏன்னா கேட்டிருக்காங்க ஒரு 30 பூல்ஸ் இன்இக்வாலிட்டி, அதனால் இதை நம்ம படிச்சுக்கணும். அடுத்த சம் பார்க்கலாம். A bag contains 5 red, 4 green, 3 black balls. 3 balls are drawn randomly, then the probability that exactly 2 balls are red is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பேக்கில் என்ன இருக்குது? 5 red, 4 green, 3 black balls இருக்குது. 3 balls எடுக்க போகிறோம். அது எடுக்கிறது எப்படி இருக்குன்றாங்க? எக்ஸாக்ட்லி 2 ரெட் பால்ஸ் இருக்கணும். எக்ஸாக்ட்லி 2 balls are red is. ரெண்டு கண்டிப்பாக என்ன இருக்கணும்? 3 பால் ரெட்டாக இருக்கணும். ரெட் பால் எத்தனை இருக்குது? 5 balls இருக்குது. அப்போ 5C2 ways இருக்கா? அண்ட் ரிமைனிங் 1 எதுலேருந்து எடுக்கலாம்? மற்ற கலர்லேருந்து எடுக்கலாம். அப்போ மற்ற கலர் எத்தனை இருக்குது? 7 balls இருக்கா? 4 green 3 black. அப்போ டோட்டலாக 7 balsலேருந்து ஒரு பால் ரிமைனிங் பால் இருக்கணும் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ். ஸோ 9 12. ஸோ 12C3. ஸோ ரெட் பால் எடுக்கிறதுக்கு ஏன்னா 3 balls are drawn randomly,
எக்ஸாக்ட்லி 2 பால்ஸ் இருக்கணும். அப்போ 5C2 × 7C1 டோட்டலி 3 பால்ஸ் பை 12C3 வேஸ் 12C3 வேஸ். ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ 50th ஆப்ஷன் 7/22 வரும். இதை கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ 7/22 வரும். ஸோ வித் திஸ் வி வில் எண்ட் த டிஸ்கஷன் ஆஃப் ஆன்சர்ஸ் ஃபார் த 50 ப்ராப்ளம்ஸ். 50 ப்ராப்ளம்ஸுக்கும் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் அதில் இல்லை, டைப்பிங்கில் இதாச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட்டு வந்து நம்ம அடுத்தடுத்து வைப்போம். அடுத்தடுத்த டெஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாக நிறையா டெஸ்ட் வரும். சரியா? கான்செப்ட் ஓரியன்டாக டைம் இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸோடையும் போகும் டெஸ்ட் சீரீஸ். அதனால் இப்போதைக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது மினிமம் 2 டெஸ்ட்டு. அது இன்னும் 3 டெஸ்ட்டாக கூட மாறலாம் டைமை பொறுத்து. மினிமம் 2 டெஸ்ட்டு, லாஸ்ட்டாக 3 ஃபுல் டெஸ்ட்டை பற்றி பண்ண போகிறோம் நம்ம. அதனால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்.